சமைக் தர்ஷனம் சார் சமைக். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகேங்க சார். ஓகே. त्रैकाल्यं द्रव्यषट्कं नवपदसहितं जीवषट्कायलेश्याम् पञ्चान्ये चास्तिकाया वृतसमितिगतिज्ञानचारित्रभेदा इत्येतन्मोक्षमूलं त्रिभुवनमहितै प्रोक्तमर्हद्भिरीशै प्रत्येति श्रद्धदाति स्पृशति च महिमान् यः स वै शुद्धदृष्टिः. சான்றோர்களே, கிரமபத்த பரியாயத்தில் சென்ற வகுப்பில் உலகியலில் நாம் ஈடுபடும் பொழுது உலகியலில் என்ன மரபோ அந்த மரபுக்கேற்ப ஈடுபட வேண்டும் என்றும், ஆனால் நம்பிக்கையில் நாம் அனைத்தும் முறையாகவே நிகழ்கிறது, எந்த ஒரு பொருளினுடைய மாற்றமும் முறை மாறி பரிணமிப்பது இல்லை என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளுடைய மாற்றத்தையும் நாம் மாற்றி அமைக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு இருந்தாலும், எந்த ஒரு பிறப்பொருளையும் புறப்பொருளையும் நாம் செய்ய முடியாது அல்லது அதிலே புறப்பொருள் மாற்றத்தை நமக்கேற்ப திருப்ப முடியாது. ஆனாலும் உலகியலில் நாம் பழகும்போது உலகியல் மரபுக்கு ஏற்பத்தான் நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இதை இயற்றினேன், அதை படைத்தேன் என்றெல்லாம் உலகோர் கூற்றுப்படிதான் வழக்கு. அப்படித்தான் நாம் பழக வேண்டும், பேச வேண்டும் என்ற கருத்தையும், இதே போலத்தான் நாம் மட்டுமல்ல நம்முடைய ஆச்சாரியர்கள் கூட அப்படித்தான் ஆகமங்களில் கூட எழுதியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். ஆகமங்களில் கூட ஆகமத்தை எழுதும் பொழுது தொடக்கத்தில் இந்த ஆகமத்தை எழுதுவதால் எனக்கு இந்த பயன் விளைவதாக இதை நான் எழுதி என்னுடைய பரிணாமத்தை தூய்மை செய்து கொள்வேனாக என்றும், ஆகமத்தை நிறைவு செய்யும் பொழுது இந்த ஆகமத்தை நான் எழுதவில்லை, சொற்களால் பதங்களும், பதங்களால் வரிகளும், வரிகளால் இந்த நூல் உருவானது என்பதாகவும், இப்படி அவர்கள் கூட நம்பிக்கையில் ஒன்றாகவும் வழக்கில் ஒன்றாகவும் இருப்பதால் அது தவறல்ல. விவகார நோக்கிலே உலகியலிலே நாம் பழகும் பொழுது விவகார அடிப்படையில் விவகார மக்களும் அப்படித்தான் பழக வேண்டும். நம்பிக்கை என்பது பொருள் இயல்பை அடிப்படையை கொண்டது. ஆக பொருளின் இயல்புக்கு ஏற்ப நம்புவதும் உலகோர்க்கு ஏற்ப பழகுவதும் இது ஏமாற்றுதல் அல்லது வேறு விதமாக இதை தவறு, இது ஒரு தவறு, உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பழகுவது என்பது தவறு என்பது சரியான கருத்தல்ல. அதை பற்றற்ற வீத்தராக நிலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் கூட அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நய நோக்கு அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் சமண நெறி நயத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறது. நயம் வேறெங்கும் இல்லாத ஒரு அரிய கொள்கையாகும், கருத்தாகும். ஆக அப்படி நய நோக்கிலே பிரித்தறியும் பொழுது எந்தவித குழப்பமும் நமக்கு ஏற்படாது. ஆக இதைத்தான் ஆச்சாரியர்களும் எல்லோரும் அப்படி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஆகையினால குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு நயம் நமக்கு கை கொடுக்கும் என்பதை அறிந்து புரிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி இன்றைய வினா விடைக்கு இப்பொழுது வரலாம். இன்றைய கேள்வி பதில் அல்லது வினா விடை இது பெரும்பாலும் அனைவராலும் கிரமபத்த பரியாயத்தை படித்தவர்கள் அல்லது படிக்காதவர்கள், மேலோட்டமாக கேள்விப்பட்டவர்கள் எல்லோராலும் இத்தகைய கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் இப்பொழுதுதான் எல்சிபி வினாத்தாள் சுட சுட அனுப்பி இருக்கின்றேன். அதை அனுப்பிவிட்டு தான் இந்த வகுப்பை தொடங்குகிறேன். ஆக
அந்த எல்சிபி வினாத்தாளில், இரண்டாம் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் இன்றைய வகுப்பில் பதில் வரும். எனவே இந்த இன்றைய வகுப்பை அந்த அடிப்படையிலும் கவனமாக கேட்க வேண்டும் என்று உங்களை கூறிக்கொண்டு, இந்த சுட சுட அனுப்பிய வினா ஆற விடாமல் விரைந்து அதற்குண்டான பதிலை எழுதி உரியவரிடம் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேரம் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. தேர்வு நம் முன் நிற்கிறது. எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் இதை நிறைவு செய்வது பிறகு இறுதியிலே அதிக சுமை இல்லாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் அவ்வப்போது அந்தந்த கொடுக்கக்கூடிய அந்த தேர்வு சார்ந்த செயல்களை நிறைவு செய்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது வருகிறோம். இன்றைய வகுப்புக்கு வரும். 11வது வினா, இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். இதை யாரும் முன்பின் நகர்த்த முடியாது. பின்னால் வருவதை முன்னால் இப்படி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுதுதான் நடக்கும். இதில் எந்த மாற்றத்தையும் யாரும் செய்துவிட முடியாது என்று கிரமபத்த பரியாயம் கூறுகிறது. ஆனால் இந்த கருத்து எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? ஏனென்றால் இந்த கருத்துக்கு ஆகமத்திலே சில இடங்களிலே அந்த கிரமபத்த பரியாயம் எல்லாம் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதுவுமே முறை மாறி செயல்படுவதில்லை. எல்லாமே எப்பொழுது எது நடக்குமோ அப்பொழுதுதான் நடக்கும் என்று கூறிவிட்ட பிறகு ஆகமத்திலே இதற்கு மாறாக அகால மரணம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதே. அகால மரணம் என்பதை இந்த கிரமபத்த பரியாய அடிப்படையிலே எப்படி ஏற்றுக்கொள்வது? அகால மரணம் உண்டா இல்லையா? அகால மரணம் உண்டு என்றால் அப்பொழுது அது கிரமபத்த பரியாயத்திலே எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? ஆகையினால் எது சரி? கிரமபத்த பரியாயம் சரியா, அகாலத்திலே மரணம் ஏற்படுகிறது என்று ஆகமம் கூறுகிறதே அது சரியா? தத்துவார்த்த சூத்திரத்தில் கூட 2வது அதிகாரத்தினுடைய இறுதி சூத்திரத்தில், 53வது சூத்திரத்திலே அகால மரணத்தை பற்றி உமாசுவாமி ஆச்சாரியர் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகையினால் அகால மரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகமத்தில் என்றால் அப்பொழுது கிரமபத்த பரியாயம் அங்கே அடிபட்டு போகுமே. எதை எப்படி ஏற்பது, இரண்டையும் எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் இங்கு 11வது வினாவாக வைக்கப்பட்டுள்ளது. ஆக இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் சரியாக இருக்கும். எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டபடிதான் நடைபெறும் என்றால் அகாலத்தில் மரணம் ஏற்படக்கூடாது. அதுவும் நிர்ணயித்தபடிதான் மரணம் ஏற்பட வேண்டும். ஆனால் அகால மரணம் ஒன்று இருக்கிறதே. அகால மரணம் என்றால் ஒருவருக்கு 80 வயது ஆயுள் கட்டி இருக்கிறது என்றால் அவர் 50 வயதிலேயே மரணத்தை எய்துவது அப்படி ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மரணம் ஏற்படுகிறது என்பதை ஆகமம் கூறுகிறது. ஆகையினால் 80 வயது வரை வாழ வேண்டியவர் 50 வயதிலே மரணத்தை எய்துவிட்டால் அது அகால மரணம் என்று ஆகமம் சொல்லும் பொழுது, அப்பொழுது 80 வயது வரை வாழ வேண்டியவர் 50 வயதிலே எப்படி அவருடைய ஆயுள் முடியும்? அப்படி முடிகிறது என்றால் அப்பொழுது கிரமபத்த பரியாயம் எப்படியாவது? கிரமபத்த பரியாயப்படி அவர் 80 ஆண்டுகள் ஆயுளை பெற்று வந்திருக்கிறார் என்றால் அந்த 80 ஆண்டு காலம் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. 80 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அதுதானே கிரமபத்தம். அதுதானே அந்த உயிருக்கு, அந்த நபருக்கு
முறையாக விதிக்கப்பட்ட விதிமுறைப்படி அல்லது கட்டப்பட்ட ஆயுள் வினையின் கால அளவுப்படி அப்படித்தானே நடக்க வேண்டும். அதிலே எப்படி மாற்றம் ஏற்படும்? அப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்றால் கிரமபத்த பர்யாயம் எங்கே நிற்கிறது என்றது கேள்வி. ஆக இப்ப நாம எத்தனையோ விபத்துகளை கூட பாக்குறோம். ஒரே நேரத்துல விமானத்துல 200 பேர் 300 பேர் கூட போய் சேர்ந்துடுறாங்க. ஆக இப்படியெல்லாம் நடைபெறும் பொழுது கிரமபத்த பர்யாயம் என்று சொல்லுவது இந்த இடத்திலே எப்படி பொருத்தி பார்ப்பது, எப்படி பொருந்தும் என்பதான கேள்வி. இப்பொழுது அதற்கான விடை என்ன பார்ப்போம். அகால மிருத்யு என்றால் என்ன? அதற்கு முதல்ல நாம அதை புரிந்து கொள்ளணும். அகால மிருத்யு என்றால் ஒரு நபர் சூசைட் பண்ணுகிறது, விஷம் குடித்தோ அல்லது தூக்கிலிட்டோ அல்லது தன்னைத்தானே சுட்டு கொண்டோ எப்படியோ இப்படி மரணத்தை எய்துவது, அல்லது விபத்து காரணமாக ஆக்சிடென்ட், சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகுது, இதனால ஏற்படக்கூடிய மரணத்தை அகால மரணம் என்று சொல்லுவார்கள். ஆகமத்துல சொல்லிதான் இருக்கு, அதுவும் சொல்லிதான் இருக்கு, இதுவும் சொல்லிதான் இருக்கு. இதை விரோதமின்றி, முன்பின் விரோதம் இல்லாமல், முன்னுக்கு பின் முரண்பாடு இல்லாததுதான் நம்முடைய ஆகமம். நம்முடைய புரிதலிலே குறை இருக்கும் பட்சத்தில், நமக்கு தெளிவு இல்லாத பட்சத்தில் ஆகமத்திலே குறை காண்பது என்பது சரியாகாது. ஆகமம் எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரணாக எந்த கருத்தையும் எடுத்து கூறாது என்பதை நாம் திடமாக மனதிலே நிறுத்தி கொண்டு இதை ஆய வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கே விஷம் குடித்தோ அல்லது ஏதோ ஒரு தூக்கிலிட்டோ அல்லது சொன்னது போல தன்னைத்தானே சுட்டு கொண்டோ அல்லது விபத்து காரணமாகவோ மரணம் ஏற்படுகிறது. அவருக்கு முன்பு சொன்னது போல 80 அவருடைய ஆயுள் வினை அளவு 80 ஆண்டுகள் கூட இருக்கலாம். 80 ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒருவர் 50 ஆண்டுகளிலேயே மரணத்தை எய்துகிறார். இதற்கு பேர் தான் அகால மரணம். இது ஆகமத்திலே சொல்லப்பட்ட கருத்துதான். இங்கே அகால மரணம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையாக மரணம் நிகழாமல் எதிர்பாராத மரணம், அப்பொழுது அந்த 30 ஆண்டு கால ஆயுள் வினை என்ன ஆகும்? 80 ஆண்டுகள் வரை கட்டப்பட்ட ஆயுள் 50 ஆண்டுகள் நிறைவுறும் பொழுதே அவருடைய மரணம் ஏற்பட்டு விடுகிறது என்றால், அந்த மீதி இருக்கக்கூடிய 30 ஆண்டு கால ஆயுள் வினை என்ன ஆகும்? அதை நாம யோசிக்கிறோம். உண்மையில் இந்த அகால மரணம் என்பது ஆயுள் வினையுடைய உதீரணா அல்லது அபகர்ஷணம் என்ற நோக்கில் இதை நாம் பார்க்கணும். விளக்குகிறவர், பயப்பட வேணாம். அகால மரணம் என்றால் ஆயுள் வினையினுடைய உதீரணா அல்லது அபகர்ஷணம் என்ற நோக்கிலே இதை அகால மரணம் என்று சொல்கிறார். உண்மையிலே அகாலத்தில் மரணம் கிடையாது. ஆயுள் வினை உதீரணை. உதீரணைனா என்ன? இதெல்லாம் நாம பின்னாடியும் படிக்க போறோம். ஏற்கனவே கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கோம். உதயத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, எப்போ அது எதுவரை உதயத்தில் இருக்க வேண்டுமோ அதுவரை, அதுக்கு முன்பாக உதயத்திலே வந்து அது உதிர்ந்து விடுவது. அப்படி உதயத்திற்கு வர வேண்டிய காலத்திற்கு முன்பாகவே அதை உதயத்திற்கு கொண்டு வருவது அது உதீரணா. அல்லது அபகர்ஷணம். அபகர்ஷணம் என்றால் 80 ஆண்டு காலம் அவருக்கு ஆயுள் வினை கட்டியது, அவர் செய்த தீவினை காரணமாக, கஷாய உணர்வின் காரணமாக, எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணத்தால் அந்த ஆயுள் வினை 80 ஆண்டுகள் கட்டிய ஆயுள் வினை 50 குறைந்து விடுகிறது. இதற்கு பேர் அபகர்ஷணம். அதிக ஆயுள் குறைந்து விடுவதற்கு பேர் அபகர்ஷணம். குறைந்த ஆயுள் அதிகரிப்பதற்கு பேர் உத்கர்ஷணம். உதீரிணை என்றால் காலத்திற்கு முன்பாக உதயத்திற்கு வந்து விலகி விடுவது, உதிர்ந்து விடுவது.
இந்த ஆயுள் வினை உதயத்திற்கு 80 இன்னும் 30 ஆண்டுகள் உதயத்திற்கு வர வேண்டிய அந்த ஆயுள் வினை, அதற்கு முன்பாகவே அந்த 30 ஆண்டுகள் ஆயுள் வினையும் 50 ஆண்டுகள், அதாவது 50 வயதிலேயே உதயத்திற்கு வந்து முடிஞ்சு போகுது. அல்லது 80 வயது வரை ஆயுள் வினை கட்டிய ஆயுள் வினை 50 குறைந்து விடுவது, 50 குறைந்து விடுதல், அல்லது அந்த 30 ஆண்டு கால ஆயுள் வினை 50லேயே உதயத்திற்கு வந்து வீழ்ந்து விடுதல். இதற்கு பெயர் அகால மரணம். ஆக இங்கு அகால மரணம் என்பது உதீரணை அல்லது அபகர்ஷணம் என்ற நோக்கிலே சொல்லப்பட்டதாகும். ஆனால் வஸ்து ஸ்திதி என்று வரும்பொழுது, பொருளின் இயல்பு என்று வரும்பொழுது, அதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு வினை அபகர்ஷணமாகியோ அல்லது உதீரிணையை நிலையை அடைந்தோ உதிர்ந்து விடுதல் என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது ஆயுள் வினையில் வரும்பொழுது மட்டும் அது அகால மரணம்னு சொல்றோம். மற்ற வினைகள்ல வரும்போது அதை பத்தி யாரும் சொல்வதில்லை, அது அகாலமா சொக்காலமான. ஆக என் வினைகளிலும் எல்லா உயிர்களுக்கும் உத்கர்ஷணம், அபகர்ஷணம், உதீரணை, இதெல்லாம் சங்கிரமணம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சங்கிரமணம் ஒரு பிரகிருதி இன்னொரு பிரகிருதியாக மாறுதல், அசுவ பிரகிருதி சுவ பிரகிருதியாக, சுவ பிரகிருதி அசுவ பிரகிருதி, இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளே மாற்றத்தை அடைதல், இதெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுதான். ஆனால் அது ஆயுளோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது அகால மரணம்னு சொல்றோம். ஆனா மற்ற மாற்றங்களை நாம அகாலத்தில் நடந்ததாக சொல்வதில்லை. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த அகால மரணம் என்பது உதீரணை அபகர்ஷணம் என்ற அடிப்படையில் வினையினுடைய நிறைவுறுவதற்கு முன்பாகவே உதயத்திற்கு வந்து வீழ்ந்து விடுதல், அல்லது வினை அளவு ஆயுள் அளவு குறைந்து விடுதல். அது காரணம் அந்த உயிரினுடைய கஷாய உணர்வு எது ஒன்றாலும் இருக்கும். ஆக அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றமே தவிர, அதுவும் கேவலி பகவானை கேட்டீர்கள் என்றால், இந்த உயிர் 80 ஆண்டுகள் வரை ஆயுளை கட்டி வரும், ஆனால் 50 ஆண்டுகளிலேயே அதற்கு மரணம் ஏற்படும் என்பதையும் கேவலி பகவான் 1000 1000 1000 பல்லாயிரம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்திருக்கிறார். எந்தெந்த உயிருக்கு எப்படி எப்படியெல்லாம் உத்கர்ஷணம், அபகர்ஷணம், உதீரணை, சங்கிரமணம் எல்லாம் நிகழும் என்பதை அவர் நீங்க பார்த்துட்டார். ஆகையினால் கேவல ஞான அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உயிர் 50 வயதில் தான் போக போகுது, ஆனால் ஆயுள் 80 வயது வரை கட்டும். இந்த ஆயுள் வினைக்கு இப்படி, மற்ற வினைகள்லாம் அதே மாதிரி எவ்வளவு வினைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல சங்கிரமணம், உத்கர்ஷணம், அபகர்ஷணம் ஆயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆகையினால் அதை பற்றி எல்லாம் கேவலி பகவான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக ஒவ்வொரு உயிரிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆகையினால் பொருளின் இயல்பை வைத்து பார்க்கும் பொழுது ஆயுள் வினை மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ வினைகளிலே இப்படிப்பட்ட உத்கர்ஷணம், அபகர்ஷணம், சங்கிரமணம், உதீரணை எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஆயுள் வினையை நிகழ்வை மட்டும் நமக்கு தெரிவதால் நாம நினைச்சிட்டு இருக்கோம், இவர் 80 வயசு வாழ்வார், திடீர்னு அல்பாயுஷ்ல போயிட்டாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆயுள் வினை அப்படியும் இருக்கலாம், 80 வயது வரை கட்டி இருக்கலாம், 50 வயதிலேயே மீதி இருக்கக்கூடியதும் உதீரணையாகி அல்லது அபகர்ஷணமாகி சென்று விட்டிருக்கலாம், அது அப்படியும் உண்டு. ஆக அப்படி இருந்தாலும் அந்த உயிர் அந்த 50 வயதில் மரணத்தை எய்த வேண்டும் என்பது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். 80 வயது வரை ஆயுளை கட்டும், 50 வயதிலே அது மரணத்தை எய்தும் என்பதும் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். அது திடீரென்று ஏற்பட்டதல்ல, நமக்கு திடீரென்று, நமக்கு தெரியாததால நமக்கு திடீர்னு ஏற்பட்டதா நாம நினைக்கிறோம். ஆனால் கேவலி பகவான் ஆதிநாதரே பார்த்துட்டு இருப்பார், இந்த மாதிரி எத்தனை ஆக்சிடென்ட்ல போவோம், எத்தனை பேர் சூசைட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் கேவலி பகவான் ஆதிநாதருக்கு தெரியாதான்னு.
இது இந்த ஜீவன் எவ்வளவு ஆண்டுகளுக்கு வந்திருக்கு, எவ்வளவு ஆண்டுகள் முன்னாடி இதுக்கு போயிடும், எல்லாமே கேவலி பகவான் எப்பொழுதிருந்து கேவலிகள் இருக்கிறார்களோ, கேவலிகளோ அனாதி காலத்துல இருந்து இருக்காங்க. ஆக அவர்களுடைய ஞானத்திலே அனந்த காலம் வரை என்னென்ன நிகழுமோ அனைத்தும் அறியப்பட்ட ஒன்றுதான். எனவே பொருளின் இயல்பு நோக்கில் அதுவும் கிரமபத்தம் தான், அதிலும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அபகர்ஷணம் உதீரிணை என்ற அடிப்படையிலே ஒரு உயிர் 80 ஆண்டுகள் வரை ஆயுளை பெற்று 50 ஆண்டுகளை சென்று விடுகிறது, மரணத்தை எய்து விடுகிறது. அந்த நோக்கிலே அதை நாம் அகால மரணம் என்று சொல்லுகிறோம். இங்க உண்மையில் இயல்பு நோக்கில் அல்லது கேவலி நோக்கில் பார்க்கும் பொழுது அந்த உயிர் எப்பொழுது இறக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் இறந்திருக்கிறது, எப்பொழுது மரணத்தை தழுவ அப்பொழுதுதான் தழுவி இருக்கிறது. 80 ஆண்டுகள் ஆயுள் பெற்ற உயிர் 50 ஆண்டுகளில் போக வேண்டும் என்றால் 50 ஆண்டுகளில் அது மரணத்தை எய்துவிடும். எய்தவில்லை என்றால் தான் அது கிரமபத்த பரியாயத்திற்கு முரணாக இருப்பதாக கருத முடியும். ஆனால் அப்படி அல்ல, கண்டிப்பாக அப்படித்தான் நிகழும் என்பதை பகவான் சொல்லியிருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஆகையினால் நமது நோக்கில் நம்முடைய அறியாமை காரணத்தால் நமக்கு அப்படிப்பட்ட தெளிவான விரிந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் ஐயோ அகாலத்திலே இந்த மரணம் ஏற்பட்டு விட்டது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் கேவலி பகவான் அதை அகாலம் என்று அவர் சொல்ல மாட்டார். அவருடைய ஞானத்திலும் அல்லது பொருளினுடைய இயல்பு நோக்கிலும் அது அதனுடைய காலத்தில் எப்பொழுது அப்படி நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ, எந்த உயிருக்கு அவ்வாறு நிகழ வேண்டும் இருக்கிறதோ அந்த உயிருக்கு அந்த நேரத்தில் அவ்வாறு நிகழும். எனவே அதிலும் எந்த மாற்றம் இல்லை என்பதை இங்க சொல்றார். அதே போல இங்க வினா எழுப்பியோ தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய அதாவது தத்துவார்த்த சூத்திரத்துல 2வது அதிகாரத்துல 53வது சூத்திரத்தை எடுத்துக்காட்ட சொன்னார். அதுல அந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு. அதையே இங்கே விடையிலும் எடுத்து சொல்லி விளக்குறார். என்ன சொல்றார் பாருங்க. ஔபபாதிக சரமோத்தம தேகாக அசங்கேய வருஷாயுஷ அனபவர்த்தி ஆயுஷ. இதான் அந்த சூத்திரம். ஔபபாதிக சரமோத்தம தேகாக. ஔபபாதிகம் என்றால் உபபாதத்தில் பிறப்பவர்கள். உபபாதத்தில் பிறப்பவர்கள் யார் அப்படின்னாக்க தேவர்களும் நரகர்களும். அவர்களும் சரமோத்தம தேகாக, சரம சரீரி, அதாவது அதே பிறவியிலே முக்தி அடையக்கூடிய சரம தேகதாரி, அப்படிப்பட்டவர்களுக்கும் அசங்கேய வருஷாயுஷா, அசங்கியாத ஆயுள், அசங்கியாத ஆண்டுகள் ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நீண்ட ஆயுள். ஆதிநாதர்லாம் சொல்றல 84 லட்சம் பூர்வ ஆயுள் அப்படின்லாம். அதுக்கு முன்ன போக பூமியில இன்னும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள். ஆக அப்படிப்பட்ட நீண்ட ஆயுளை உடையவர்கள், போக பூமியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு அகால மரணம் கிடையாது. அபவர்த்தனம் என்று சொல்லக்கூடிய அகால மரணம் கிடையாது. இங்க அபவர்த்தனம் சொல்லதான் பயன்படுத்தியிருக்கார். அபவர்த்தியாயுஷா. அபவர்த்தனம் என்றால் அபகர்ஷணம். அவர்களுக்கெல்லாம் ஆயுள் அபகர்ஷணம் ஆகாது. ஆயுள்ல எந்தவித மாற்றமும் இருக்காது. அபகர்ஷணம், அபவர்த்தனம், பரிவர்த்தனம் எதுவும் இருக்காது. ஆக தேவர்களுடைய ஆயுளிலும் நரகருடைய ஆயுள் எவ்வளவு இருக்குமோ அந்த ஆயுளும் சரி, அதுபோல போக பூமியில் பிறந்தவர்கள் அதே பவத்திலே முக்தி அடையக்கூடிய சர்ம தேகதாரி தீர்த்தங்கர முதலானோர், இவர்களுக்கெல்லாம் ஆயுள் குறையாது, ஆயுள் அபகர்ஷணம் ஆகாது, ஆயுளிலே எந்த மாற்றமும் இருக்காது. எத்தனை ஆண்டுகள் ஆயுள் அவர்களுக்கு ஆயுள் வினை கட்டி இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்வார்கள்னு அர்த்தம். இதுதான் தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துல இறுதி சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. ஆகையினால அவர்களுக்கு அபவர்த்தனம் கிடையாது, ஆயுளிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆயுள் அபகர்ஷணம் ஆகாது, அபகர்ஷணம் ஆகாது, உத்கர்ஷணம் ஆகாது.
அதாவது உயரவும் உயராது, தாழவும் தாழாது. எவ்வளவு ஆயுள் அவர் கட்டியிருந்தோ அந்த ஆயுள் வரை அவர்கள் இருப்பார்கள். அதிகமாகவும் கிடையாது, குறைவும் கிடையாது. ஆக அந்த அடிப்படையில அந்த சூத்திரம் சொல்லப்பட்டது. இப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆயுள் என்றால் என்ன, அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆயுள் வினை இரண்டு விதம். ஒன்று புஜ்யமான ஆயுள், மற்றொன்று பத்தியமான ஆயுள். அந்த புஜ்யமான ஆயுள் என்றால் என்ன, பத்தியமான ஆயுள் என்றால் என்ன? புஜ்யமான ஆயுள் என்றால் இப்ப நாம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் வினையை புஜ்யமான ஆயுள்னு சொல்லுவோம். இப்போ நாம எல்லாம் மனிதரா இருக்கிறோம். இப்ப நம்ம மனிதருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலம் வரை நாம அந்த ஆயுள் வினையை நுகர்ந்து கொண்டு இருப்போம். புஜ்யமான என்றால் நுகர்தல், ஆயுள் வினையை அனுபவித்தல், துய்த்தல். எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகள் வரை இப்பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மனித ஆயுளை துய்த்தல், இது புஜ்யமான ஆயுள். பத்தியமான ஆயுள்னாக்கா இப்போ நாம இந்த மனித பிரிவில ஆயுளை துய்த்து கொண்டு வருகின்றோம். நமக்கு கட்டிய ஆயுள் எவ்வளவு ஆண்டுகளோ அவ்வளவு ஆண்டுகள் வரை துய்த்து கொண்டிருக்க போறோம். இந்த மனித பிறவியிலேயே அடுத்த கதிக்கான ஆயுளை நாம கட்டிக்கிறோம். ஆயுள் வினை கட்டு அடுத்த பிறவிக்கான ஆயுள் வினை கட்டும் இந்த மனித கதியிலேயே நாம கட்டிக்கிறோம். ஆக விலங்கு கதி, விலங்குல பிறந்திருக்கிறது, விலங்கு கதியில அடுத்த ஆயுளுக்குரிய வினை கட்டும். அது மாதிரி நரகத்தில் இருக்கிறவங்க, அது மாதிரி தேவலோகத்துல எல்லாம் அப்படிதான். ஆகையினால அந்தந்த கதியில இருந்து கொண்டு அந்த கதியினுடைய ஆயுளை அந்தந்த உயிர்கள் துய்த்து கொண்டிருப்பதை புஜ்யமான ஆயுள் என்றும், அந்த பிறவியிலே அந்த கதியிலே அடுத்த கதிக்கான ஆயுளை கட்டி கொள்வதற்கு பெயர் பத்தியமான ஆயுள். ஆக இப்ப இரண்டு விதமான ஆயுள் வினை. ஒன்று புஜ்யமான ஆயுள், மற்றொன்று பத்தியமான ஆயுள். புஜ்யமான ஆயுளை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் வினையிலே நாம் எந்த கதியில் இருக்கின்றோமோ அதிலே அடுத்து செல்லக்கூடிய கதிக்குண்டான ஆயுளை கட்டிக்கொள்கிறோம். அதற்கு பெயர் பத்தியமான ஆயுள். இந்த ஆயுள் வினை எப்படி கட்டுது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப விவரமா போகணும். பொதுவா சுருக்கமா சொல்லணும்னாக்கா ஆயுள்ல 8ல் ஒரு பகுதி இருக்கும்போது ஆயுள் வினை கட்டும். ரொம்ப தீவிர கஷாயம் இருக்கும் போதும் கட்டாது, ரொம்ப மந்த கஷாயம் இருக்கும் பொழுதும் கட்டாது, நடுவாக இருக்கும் பொழுது தான் ஆயுள் வினை கட்டும். ஆயுள்ல 8ல் ஒரு பகுதி இருக்கும்போது கட்டும். அப்படி அந்த நேரம் கட்டலைன்னா மீதி இருக்கக்கூடிய ஆயுள்ல 8ல் ஒரு பகுதி அப்படியே அதை சொல்லுவாங்க. அப்படியே கடைசி நேரத்துல கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் அது விரிவா போகும். அது நாம வேற மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல அதை பார்க்கலாம். ஆயுள் வினை சம்பந்தமா வரும்போது பார்த்துக்கலாம். ஆக இப்ப இதை மட்டும் தெரிந்து கொள்ளணும். புஜ்யமான ஆயுள், பத்தியமான ஆயுள். புஜ்யமான ஆயுள் என்றால் நாம் இப்பொழுது நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, துய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுளை புஜ்யமான ஆயுள் என்றும், அடுத்த பவத்திலே நாம் எந்த கதிக்கு செல்ல இருக்கிறோமோ அந்த கதிக்கு உண்டான ஆயுளை கட்டி கொள்வதற்கு பெயர் பத்தியமான ஆயுள் என்று, இப்படி இரண்டு விதமான ஆயுள் வினை கட்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ ஏன் இந்த ரெண்டு விதமான ஆயுளை பற்றி சொல்றாருனாக்கா அது காரணம் இருக்கு. இந்த சூத்திரத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? ஔபபாதிக சரமோத்தம தேகாக அசங்கேய வருஷாயுஷா அனபவர்த்தியாயுஷா தேவர் நரகர் போகபூமி உயிர்கள் மற்றும் அதே பவத்தில் முக்தி அடையக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆயுளிலே எந்த விதமான அபகர்ஷணமும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காதுன்னு சொல்றார். அது அந்த பிறவியில தேவனாக பிறந்த பிறகு, தேவனாக பிறந்தவருக்கு எவ்வளவு ஆயுளோ அந்த ஆயுள் அப்படியேதான் இருக்கும். நரகத்துல போய் பிறந்த பிறகு நரகத்துக்கு எவ்வளவோ, மனிதனா இருக்கும் பொழுது அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும். போகபூமியில பிறந்த போது எவ்வளவு ஆயுள் கட்டி வந்ததோ அவ்வளவு ஆயுளுக்கு இருப்பாங்க. ஆக இந்த புஜ்யமான ஆயுள்
அப்படின்னு வரும்பொழுது பத்தியமான ஆயுள்ல ஏற்றத்தாழ்வு வரலாம், உத்கர்ஷணம் அபகர்ஷணம் வரலாம். பத்தியமான ஆயுள்னா அடுத்த பௌத்துக்காக கட்டக்கூடிய ஆயுள், அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். புஜ்யமான ஆயுள்ல ஏற்றத்தாழ்வு இவங்களுக்கு இருக்காது. ஆக அந்த சூத்திரம் புஜ்யமான ஆயுள் அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதை நாம தெரிந்து கொள்ளணும். சூத்திரம் புஜ்யமான ஆயுளை அடிப்படையாக கொண்டது, பத்தியமான ஆயுளை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படல. ஏன்? அது காரணம் இருக்கு. புஜ்யமான ஆயுள் அடிப்படையில், அதாவது இப்பொழுது நாம் எந்த ஆயுளை நுகர்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த ஆயுளை நுகரக்கூடிய தேவர்கள், நரகர்கள், போகபூமி உயிர்கள், அதே பிரிவில் முக்தி அடையக்கூடிய மனித உயிர்கள், அவர்களுக்கு நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புஜ்யமான ஆயுள் வினையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அதே உயிர்களுக்கு, அந்த உயிர்கள் மற்ற உயிர்கள் எல்லா உயிர்களுக்குமே பத்தியமான ஆயுள் வினையிலே உத்கர்ஷணம் அபகர்ஷணம் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக சூத்திரம் புஜ்யமான ஆயுளை அடிப்படையாக கொண்டதே தவிர பத்தியமான ஆயுளை அடிப்படையாக கொண்டது அல்ல. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு உதாரணம் ஸ்ரேணிகன், ராஜா ஸ்ரேணிகன். ஸ்ரேணிகனுக்கு மனித பிறவியாக மனிதனாக இருந்த பொழுது நரகாயுள் பந்தம் கட்டுச்சு. மனிதனாக இருக்கக்கூடிய ஸ்ரேணிகன் மனித ஆயுளை துய்த்து கொண்டிருக்கின்றான். ஆக மனித ஆயுள் புஜ்யமான ஆயுள் ஸ்ரேணிக ராஜாவுக்கு. நமக்கு எப்படி இதுவோ அது போல. ஆனால் அந்த புஜ்யமான ஆயுள் மனித ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரேணிகராஜன் அந்த மனித பிரிவிலேயே நரக ஆயுளை கட்டிக்கொள்கிறான். ஆகமத்தில் வர்ற கருத்து தானே. நரக ஆயுள் எவ்வளவு காலத்துக்கு கட்டுது? 33 கடற்காலம் 7ஆம் நரக ஆயுள் கட்டுது. மித்யாதிஷ்டியா இருக்கும்பொழுது கட்டியாச்சு. 7ஆம் நரகத்திற்கான ஆயுள் வினையை கட்டி கொண்டார். ஆனால் அதே ஸ்ரேணிகன் ஷாயிக்கு சம்மக் திருஷ்டியான பிறகு அந்த 33 கடற்காலம் வரை கட்டிய அந்த ஆயுள் வினை 84,000 ஆண்டுகளாக குறைந்து விடுகிறது. அது பத்தியமான ஆயுள் வினை. ஆக நரக ஆயுள் தான் கட்டுச்சு. நரகத்துல ஆயுள் வினையில ஏற்றத்தாழ்வு ஏற்படாதுன்னு தத்துவார்த்த சூத்திரம் சொல்லி இருக்கு. அனபவர்த்தியாயுஷ, ஆயுஷ்யத்துல எந்த அபவர்த்தனமும் ஏற்படாது, மாற்றமும் இருக்காது என்று சூத்திரம் சொல்லுது. ஆனால் அது எந்த ஆயுளை குறிக்கிறது என்றால் புஜ்யமான ஆயுளை குறிக்கிறது, பத்தியமான ஆயுளை அல்ல. பாருங்க, எதை படிச்சாலும் நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கணும். புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் சரியான புரிந்துணர்வும் இருந்தால்தான் நாம் ஆகமத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இல்லைன்னா நாம் எங்கேயாவது தப்பு பண்ணி ஏதாவது மாட்டிக்கின்னு தவறான கருத்தை மற்றவங்களுக்கும் பரப்பிடும். ஆக தவறு செய்தல், பிழை செய்தல் மிகப்பெரிய குற்றம் என்பதை பண்டித டோடர்மல் எவ்வளவு சொல்லியிருக்கார். மோட்சமார் பிரயாசம் நாம் படிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பயம், தவறாக எந்த சொற்களும் நான் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதிலே நான் மிகுந்த பயத்தை கொண்டு அந்த பயபக்தியோடு தான் இந்த ஆகமத்தை எழுதுறேன் எல்லாம் சொல்லி படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆகையினால இந்த சூத்திரத்தை பொறுத்தவரை அந்த சூத்திரம் சொல்லுவது புஜ்யமான ஆயுள். நாம் எந்த ஆயுளை துய்த்து கொண்டிருக்கின்றோமோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஆயுளில் தேவருக்கும் நரகருக்கும், அதே பவத்தில் முக்தி அடையக்கூடிய மனிதர்களுக்கும், போக பூமியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. ஆனால் அவர்களுக்கே, இந்த நாற்கதியிலும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கூட பத்தியமான ஆயுள், அதே போகத்துல மோட்சம் வருவங்களுக்கு அடுத்த பிரிவை கட்டு எதுவும் இல்லை, ஆயுள் விட எதுவும் கட்ட போறது கிடையாது. ஆனால் நரகம், தேவன்,
மற்றும் போக பூமியில் இருக்கக்கூடிய அதுவும் அதே பவத்தில் மோட்சம் அடைய தகுதி இல்லாத அவர்களுக்கெல்லாம் அடுத்த பவம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த பவத்திலே அந்த கட்டக்கூடிய ஆயுள் வினையிலே பத்தியமான ஆயுள் வினையிலே இவர்களுடைய பரிணாமத்திற்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும். அதற்கு உதாரணம் ஸ்ரேணிக மகாராஜன். 33 கடற்கால ஆயுள் 7ஆம் நரக ஆயுளை கட்டிய அந்த ஸ்ரேணிக மகாராஜனுக்கு க்ஷாயிக சம்யக்துவம் ஏற்பட்ட பிறகு கதியில மாற்றம் ஏற்படாது. சம்யக் திருஷ்டி நரகத்துக்கு போக மாட்டான், பெண்ணா பிறக்க மாட்டான், விலங்கா போக மாட்டான், அலியா பிறக்க மாட்டான், அதெல்லாம் நாம படிச்சிருக்கோம். ஆனாலும் கதி முன்பே கட்டிவிட்டது, அது மாற முடியாது, ஆயுள் மாற முடியும். ஆக ஆயுள் 33 கடற்காலம் என்ற 7ஆம் நரக ஆயுள் குறைந்து முதல் நரகத்திலே 84,000 ஆண்டுகளுடைய ஆயுளாக அபகர்ஷணம் ஆகிவிடுகிறது. ஆகையினால இது நரகத்துல போய் பிறந்த பிறகு ஆகல, அதற்கு முந்தைய மனித பிறவிலே ஆகியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நரகத்துல போய் பிறந்த பிறகு அபகர்ஷணம் ஏற்படாது, உத்கர்ஷணமும் ஏற்படாது. தேவனா பிறந்த பிறகும் அப்படித்தான். ஆனால் அதற்கு முற்பிறவில ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உத்கர்ஷணம் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆயுள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. 2வது சொர்க்கத்துல போய் பிறக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பெரும் தவத்தின் காரணமாக, தவ வலிமையால், இன்னும் பல்வேறு புண்ணிய நல்வினை உதயத்தால் ஆயுள் கூடி மேல அதுக்கு மேல கூட போய் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சாதாரண கீழ்முகி தேவனாக பிறக்கக்கூடியவர்களோட கல்பவாசி தேவனாக அப்படியெல்லாம் உத்கர்ஷணமும் ஆகலாம், அபகர்ஷணமும் ஆகலாம். அதே போல இங்க நரகத்துல கூட உத்கர்ஷணமும் ஆகலாம். முதல் நரகத்துக்கு போக வேண்டிய 7ஆம் நரகத்துக்கு கூட போகலாம். இப்படியெல்லாம் ஆயுள் வினையினுடைய ஏற்றத்தாழ்வையை தவிர அப்படி நிகழக்கூடிய அந்த மாற்றங்களை நாம் அகால மரணமாக கருதக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் சொல்றார். ஆக இது எல்லாமே ஆயுள் வினையினுடைய உத்கர்ஷண அபகர்ஷணம் சம்பந்தப்பட்டதே தவிர கிரமபத்த பரியாயத்தோடு இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகையினால கிரமபத்த பரியாயம் என்பது எந்த உயிருக்கு எப்பொழுது ஆயுள் வினையில அபகர்ஷணம் ஏற்படும், ஆயுள் வினையிலே உத்கர்ஷணம் ஏற்படும், அல்லது மற்ற வினைகளிலே எப்பொழுதெல்லாம் உத்கர்ஷணம் அபகர்ஷணம் சங்கிரமணம் உதீரணம் ஏற்படும், இதெல்லாம் கிரமபத்த பரியாயப்படிதான் நடக்கும். ஆக உத்கர்ஷணம் அபகர்ஷணம் கூட கிரமபத்த பரியாயத்துக்கு உட்பட்டதுதான். அந்த அடிப்படையில அகால மரணம் சுகால மரணம் எல்லாமே கிரமபத்த பரியாயத்துக்கு உட்பட்டதுதான். இங்க இந்த உத்கர்ஷணம் அபகர்ஷணம் இத ஒரு உதாரணம் தந்து விளக்குறார். எந்தெந்த உயிருக்கு ஏற்படுது, எந்தெந்த உயிருக்கு பத்தியமானம் புத்தியமானம் ஆயுள், அதை புரிந்து கொள்வதற்காக என்ன சொல்றார் பாருங்க. ஒரு கடையில போய் நாம ஏதோ திங்ஸ் வாங்குறோம், அந்த பொருளை வாங்குறோம், அது பேக்கடு பொருள். நாம வரோம், வீட்டில் வரோம், வீட்டில் வந்த பிறகு அந்த எல்லாம் தான் பேக்லேயே எல்லாம் படமெல்லாம் போட்டிருக்கு இல்லை, அதை பார்த்த உடனே இதையா வாங்கின்னு வந்த, இது நல்லாவே இல்லையே, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, இது இது வேணாம், இதை விட இன்னும் நல்லதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிரிக்காமையே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்றது உண்டு. அவன் சொல்லிடுவான் கடைக்கார், பிரிக்காம கொண்டு வந்தா நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு. ஆகையினால அப்படி பிரிக்காத பொருளை கொண்டு போய் கொடுத்தா கடையில மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க மாத்திக்கிறாங்க. ஒருவேளை நாம அந்த பேக்கிங் அதை பிரிச்சிடுறோம், பிரிச்ச பிறகு எடுத்து பார்க்கிறோம், ஐயே இதுவா, இது நான் வேற எதுவும் நினைச்சு வாங்கிட்டேன் என்று. அப்புறம் பிரிச்ச பிறகு அதை போய் மாத்தணும், அல்லது யூஸ் பண்ண பிறகு அதை போய் மாத்தணும் அப்படின்னாக்கா யூஸ் பண்ண பிறகு மாத்துறது ரொம்ப கஷ்டம். வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு கூட மாத்திடுறாங்க, அது வேற விஷயம். யூஸ் பண்ணது அதை பிரிச்சாலே யூஸ் பண்ண மாதிரிதான் கணக்குல வந்துடும். ஆகையினால
அப்படிப்பட்ட பொருளை திரும்பவும் வாங்குறது வாங்காம போறது அது கடைக்காருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கும். சிலர் வாங்கிக்குவாங்க, சிலர் வாங்காமையும் இருப்பாங்க. அதே போலதான் இங்கேயும் நம்முடைய ஆயுள் பிரிக்கப்பட்டு விட்டது என்றால் நாம் போய் பிறந்துட்டோம். பிறக்காதவர்களும் வேற. பிறந்து விட்டால், பிறவி எடுத்து விட்டால், அதுக்கப்புறம் அதுல ஏற்றத்தாழ்வு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பிறக்காத முன்பு, தறக்காத முன்பு எப்படி அதை மாற்றிக் கொள்கிறோமோ அதுபோல பிறக்காத முன்பு வரை, அதாவது அடுத்த கதியிலே சென்று பிறக்காத வரை அதுல ஏற்றத்தாழ்வு மாற்றம் எது ஒன்னாலும் இருக்கலாம். அதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னார். ஆக புஜ்யமான ஆயுள் என்பது பேக்கெட்டை பிரிச்சுட்ட மாதிரி, பத்தியமான ஆயுள் என்பது பேக்கெட்டை பிரிக்காத பேக்கெட் மாதிரி என்பதாக அதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக. ஆக பிரிக்காத பாக்கெட்டை திருப்பி அனுப்பலாம், பிரிச்ச பாக்கெட்டை திருப்ப முடியாது. அது போல அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுளில் எந்த மாற்றமும் எந்த கதியிலும் ஏற்படுத்த முடியாது. அனுபவிக்கப்படாமல் பின்னால் வரக்கூடிய ஆயுள் அதிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாக இங்க சொல்லியிருக்கார். ஆக இதெல்லாம் இந்த உத்கர்ஷணம் அப்பகர்ஷணம் சார்ந்தது. இப்படி ஆயுள் வினையிலே உத்கர்ஷணம் அப்பகர்ஷணம் ஏற்படலாம். இந்த உத்கர்ஷண அப்பகர்ஷணத்தை வைத்து நாம் அப்பகர்ஷணத்தை வச்சுதான் அகால மரணம், உத்கர்ஷத்தை வச்சு யாரும் அகால மரணம் சொல்ல போறதில்லை. ஒரு 50 வயசு ஆயுள் கட்டிட்டு 80 வயசு வரல இருக்கிறாருன்னா அதை யாரும் அகால மரணம்னு சொல்ல போறதில்லை, அல்லது அகால ஜீவனம்னு சொல்ல போறதில்லை. அது எல்லோருமே ஏற்றுக்கொள்ள உண்டு. அது முற்பவத்திலே அப்படி ஆயிருந்தது, இப்போதோ ஸ்ரேணிக்கு குறைஞ்சது, சிலருக்கு அதிகரிக்கலாம், அது வேற. ஆக இங்கே அகால மரணத்தை பத்தி நாம பேசுறோம். ஆகையினால இங்க அப்பகர்ஷணத்தை மட்டுமே கவனத்தில் கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புராண கதைகள்ல உத்கர்ஷணம் கூட வரும், ஸ்ரீபுராண வகுப்புல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம் அதை பற்றி பேசலாம். ஆக இப்போ அபகர்ஷணம், ஆயுள் வினை அபகர்ஷணம், அதுக்கு பேர் தான் அகால மரணம். உண்மையிலேயே அதுவும் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதை இங்கே புரிந்து கொள்ளணும். ஆகையினால எந்த உயிருக்கு எந்த காலத்தில் மரணம் ஏற்பட வேண்டுமோ அந்த காலத்தில் மரணம் கண்டிப்பாக ஏற்படும். ஆயுள் வினை அதிகமாக கட்டி அது முன்பே அந்த உயிருக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அதற்கேற்பதான் அதுவும் நடைபெறும். ஆகையினால கிரமபத்த பரியாயத்திற்கும் பரியாயங்களுடைய வரிசை முறைக்கும் பரியாயம் எப்படி நிகழ வேண்டுமோ, எந்த காலத்தில் எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாறுவதற்கும் இதற்கும் எந்தவித குழப்பமும் இல்லை, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு உயிருக்கு மரணம் ஏற்படுகிறது என்றால் காலம் மட்டும் அங்கே காரணம் அல்ல, ஆயுள் முடிவு மட்டும் காரணம் அல்ல, 5 சமவாயங்களும் காரணமாக இருக்கின்றன. அது நாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கோம். 5 சமவாயங்கள். அதுல காலலப்தி அதுவும் ஒன்று. அந்த உயிருக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படி நடக்கும். அது நிமித்தம், உபாதானம் எல்லாமே அதுல அடங்கும். அது தகுதி எல்லாமே. ஆக இந்த 5 சமவாயங்களும் அந்த நேரத்தில் இருக்கும். அது அகாலத்துல மரணத்தை எய்தினாலும் சரி, ஆயுள் முடிந்து மரணத்தை எய்தினாலும் சரி, ஒவ்வொரு நிகழ்வுக்குமே 5 காரணங்களும் அங்கே இருக்கும். ஆனால் 5 காரணங்களுள் எப்பொழுது நாம் எந்த காரணத்தை முன்னிலைப்படுத்துகின்றோம் என்பதுதான் எங்க கேள்வி. காலத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லும் பொழுது அகால மரணம்னு சொல்லிடலாம். அங்கு கூட அகால மரணம் என்பதற்கு இன்னும் வேற ஒரு கருத்தை கூட சொல்ல வர்றாரு பின்னாடி. அதை நாம் அடுத்த கேள்வியில பார்க்கலாம். ஆக இப்ப இந்த கருத்தையே ஜெயனேந்திர சித்தாந்த கோஷ் என்று சொல்லக்கூடிய வர்ணிச்சி அவர்கள் அரும்பணி, அது ஒரு மிகப்பெரிய டிக்ஷனரி. அதுல இல்லாததே 4 அணியோகமும் அதுல அடக்கியிருக்கார். டிக்ஷனரி மாதிரி, அகராதி மாதிரி பண்ணியிருக்கார். அதுல இந்த அகால மிருத்தியை பற்றி ஆகமங்கள்ல வரக்கூடிய கருத்தை தொகுத்து அங்க சொல்லியிருக்கார். அதுல என்ன சொல்றார் பாருங்க. 5வது வினா அங்க அதுல அகால மிருத்யு, அகால மரணம் சம்பந்தப்பட்ட வினா.
அந்த ஆயுள் முடிவதற்கு முன்பாகவே, அந்த காலத்திற்கு முன்பாகவே நஞ்சு உண்டு, விஷம் அருந்தி அல்லது வேறு விதமாக தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு பெயர் சூசைடு, தற்கொலை செய்து கொள்வதற்கு பெயர் அகால மரணம் என்று ஆகமத்தில் சொல்லுகிறார்கள். கர்ம சித்தாந்த அடிப்படையில், வினை கொள்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது, முன்பு கட்டப்பட்டிருந்த வினை, அந்த வினையினுடைய ஸ்திதி அளவு, அதை அந்த ஸ்திதி அளவு, அதாவது 80 வயசுன்றது ஒரு ஸ்திதி பந்தம், அது குறையிறது, ஏறுறது. இதற்கு அப்பகர்ஷணம், உத்கர்ஷணம்னு பேர். குறையறதுக்கு பேர் அப்பகர்ஷணம், அதிகரிக்கிறதுக்கு பேர் உத்கர்ஷணம். அதுல இருக்கிறது ஜெயினே சித்தாந்த கோஷல வரக்கூடிய கருத்து, அதுதான் இங்க சொல்றார். ஆக இதற்கு பெயர் உத்கர்ஷணம், அப்பகர்ஷணம். வினைகள் குறைதல், ஏறுதல். வினை கொள்கைப்படி, கருணாநியோக அடிப்படையில் வினைகள் அளவு, அதனுடைய கால அளவு குறைதல், ஏறுதல், அதற்கு பெயர், குறைதலுக்கு பெயர் அப்பகர்ஷணம், ஏறுதலுக்கு பெயர் உத்கர்ஷணம். அதே போல ஒரு வினை கூறு, ஒரு வினைனா ஞானாவரணியம் தர்ஷனாவரணியமா மாறுறது அப்படி இல்லை. ஒரு வினையினுடைய ஒரு கூறு, சுஸ்வரம் துஸ்வரம் ஆவறது, துஸ்வரம் சுபகம் துர்பகம் ஆவறது, இது போன்ற சின்ன சின்ன அந்த நாம கர்மத்துல இன்னும் பல பிரிவுகள்ல பாப்ப வினை கூறுகள் புண்ணிய வினை கூறுகளாக மாறுவது, இதற்கு பெயர் சங்கிரமணம். ஆக வினை பிரகிருதிக்குள் மாற்றம் ஏற்படுவது, அதற்கு பெயர் சங்கிரமணம். அல்லது தீவிர பாப்பவது மந்தமாக மாறுதல், இப்படியெல்லாம் கூட இப்படியெல்லாம் வினை கூறுகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதற்கு பெயர் சங்கிரமணம். எந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட வினை உதயத்திற்கு வர வேண்டுமோ அந்த காலத்திற்கு முன்பாகவே அந்த வினையை உதயத்துக்கு வர வைத்து விடுவது, அதற்கு பெயர் உதீரணம். எல்லாம் பரிணாமத்தால் ஏற்படக்கூடியதுதான். ஆயுள் வினை குறைவதற்கும் ஆயுள் வினை முடிவதற்குள் மொத்தமாக உதயத்திற்கு வந்து விடுவது, இது எல்லாமே அந்தந்த உயிருடைய பரிணாமத்திற்கு ஏற்பதான் நடைபெறும். ஆக இதற்கு பெயர் உதீரணம். வினை உதயத்திற்கு முன்பாகவே வினை உதயத்திற்கு வந்து விடுதல், வரவழைத்தல், பரிணாமத்திற்கு ஏற்ப. அதே போல உதயத்திற்கு முன்பாகவே வரவழைத்து அதை உதிர்த்து விடுதல், அதற்கு பெயர் நிர்ஜரை, வினை உதிர்ப்பு. ஆக உதயத்துக்கு கொண்டு வருவதற்கு பெயர் உதீரணம், அதை உதிர்த்து விடுவதற்கு பெயர் வினை உதிர்ப்பு. உதிர்த்து விடுதல் நிர்ஜரை, அதுதான் நமக்கு தெரியும். ஆக இங்க சொல்லிட்டார், கால மரணம் என்றால் உத்கர்ஷணம், அபகர்ஷணம், சங்கிரமணம், உதீரணை, இது போன்ற வினையிலே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக ஒரு உயிர் எவ்வளவு ஆண்டுகள் ஆயுள் விடை கட்டி, அது ஆயுள் விடையில ஏற்படக்கூடிய அபகர்ஷணம். மற்ற வினையிலேயும் அபகர்ஷணம் உத்கர்ஷணம்லாம் ஏற்படும். ஆக ஆயுள் வினை அபகர்ஷணத்தை அகால மரணம் என்று சொல்லுகின்றோம். இது வினையில் ஏற்படக்கூடிய வினை கொள்கையிலே, கர்ம சித்தாந்தத்திலே, கருணாநியோகத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து என்பதை அங்க அவர் எடுத்து காட்டியிருக்கார். ஆகையினால இவ்வாறு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், இது அபகர்ஷணத்தால் ஏற்படக்கூடியது என்ற கருத்து, இந்த கருத்துக்கும் அதே போல ஆகமத்திலே அகால மரணம் என்ற சொல்லும் கையாளப்பட்டிருப்பதால் அதற்கும் இதற்கும் ஏதாவது பாதிப்பு உண்டா, கருத்து வேற்றுமை இருக்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லியிருக்கார். ஆகையினால இந்த அகால மரணம் என்பது ஆயுள் வினையினுடைய அபகர்ஷணம் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபகர்ஷணம் கூட ஏன் ஏற்படுகிறது, அகால மரணம் கூட ஏன் ஏற்படுகிறது என்றால், அந்த அகால மரணத்தை எய்துகின்ற உயிர் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பரிணாமத்தை கொண்டிருக்கிறது. அந்த பரிணாமத்தின் காரணமாக, தீவிர கஷாயத்தின் காரணமாக அந்த ஆயுள் அபகர்ஷணமாகிறது. நல்ல ஆயுளா இருந்தா குறையும், கெட்ட ஆயுளா இருந்தா அதிகமாகும். கஷாயம் அதிகரிச்சுனா அதுதான். மனித ஆயுள் தேவாயுளா இருந்தாக என்ன ஆகும், தீவிர கஷாயம் இருக்கும் பொழுது அந்த ஆயுள் குறையும்.
மற்ற ஆயுளாக இருந்தா தீவிர கஷாயம் இருக்கும்போது அதிகரிக்கும், நரகம் விலங்கு கதியா இருந்தா. ஆக அதுதான் நாம புரிந்து கொள்ளணும். இப்படி இந்த உயிரினுடைய பரிணாமத்தின் காரணமாகத்தான் அந்த அபகர்ஷணம் கூட ஏற்படுகிறது, அகால மரணம் கூட ஏற்படுகிறது. எனவே அதுவும் முன்பே இந்த உயிர் இப்படிப்பட்ட பரிணாமத்தை கொண்டிருக்கும் என்பதும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டது. அந்த பரிணாமத்தோடு கூடிய உயிருக்கு இப்படிப்பட்ட அகால மரணம் அல்லது அபகர்ஷணத்தால் ஏற்படக்கூடிய மரணம் ஏற்படும் என்பதும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார். ஆகையினால அதற்கேற்ற பரிணாமமும் அதற்கேற்ற செயல்பாடும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பது தானே தவிர முரண்பட்டது அல்ல. ஆக தீவிரமான கோபம் வரும்பொழுது இது இப்படி இருக்கிறத விட நாம செத்து போறதே மேல் அப்படின்னு எதையாவது குடிச்சிட்டோ இல்லை எதையாவது பண்ணிட்டோ சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆக அந்த மாதிரியான தீவிர கஷாயம் இல்லாத போது அது மாதிரி நிகழ்வதும் இல்லை. அதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளணும். இப்ப நாம என்ன ஒண்ணு சொல்லலாம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்துலாம் நடக்குதே, அங்க எல்லாருக்குமா அந்த தீவிர கஷாயம் இருக்கும்? தனியா ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா ஓகே. ஆனா ஒரே நேரத்துல ஆக்சிடென்ட்ல 200-300 பேர்லாம் கூட போய் சேர்ந்துடுறாங்களே அப்படின்னா அதுலயும் சிலர் தப்பிச்சுக்கிறாங்க, அதுவும் பார்க்கிறோம். ஆக எந்த உயிர் எந்த நிமித்தத்தால் எந்த நேரத்தில் எப்படி அது மரணத்தை எய்த வேண்டுமோ அது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்பதும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக அத்தனை உயிர்களுக்கும் ஒரு சேரனா ஒரே சமயம்னு சொல்ல முடியாது, அங்க சமய பேதங்கள் இருக்கும் கண்டிப்பா. எல்லாரும் ஒரே சமயத்துல எல்லா உயிரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆக அந்த அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த கால அவகாசத்துல அந்த உயிர்கள் ஏற்படக்கூடிய அந்த கஷாய உணர்வு மற்றும் இல்லாத அந்த உயிர்களுக்கு இப்படித்தான் மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் அப்படி மரணத்தை எய்துகின்றன என்பது, இது எல்லாமே கிரமபத்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை இங்க எடுத்து சொல்லியிருக்கார். ஆக இப்படி இதை அகால மரணம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், எவ்வளவு ஆயுள் கட்டியதோ அவ்வளவு ஆயுள் வாழல, அதுக்கு முன்பாகவே அந்த ஜீவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. அந்த நோக்கில அதை சொல்றாங்க. இங்க சொல்றார், ஆயுள் மட்டும் இல்லை, எந்த ஒரு வினையுமே எவ்வளவு காலத்துக்கு கட்டுகிறதோ அவ்வளவு காலத்திற்கு அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. எல்லா வினைகளிலுமே இப்படிப்பட்ட அபகர்ஷணம் உத்கர்ஷணம் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, ஏற்படாமல் இல்லை அப்படின்னு சொல்றார். சிறு சிறு நுட்பமான உயிர்கள், அந்த உயிர்களுக்கு கூட இது போன்ற உத்கர்ஷணம் அபகர்ஷணம்லாம் அந்த உயிர்களுக்கு கூட அதனுடைய பரிணாமத்திற்கேற்ப ஏற்படுகிறது அப்படின்றது சொல்றார். ஆகையினால எந்த உயிருமே இதுல விதிவிலக்கே இல்லை. எல்லா உயிர்களுக்குமே பரிணாமத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் முக்காலமும் ஒரே மாதிரி பரிணாமம் கிடையாது. வினை நீங்கிய அரகந்த சித்தருக்கு தான் அப்படி. வினையோடு கூடியிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பரிணாமத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் கட்டியிருக்கக்கூடிய வினையிலே உத்கர்ஷணம் அபகர்ஷணம் சங்கிரமணம் உதீரிணை எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் இங்க நாம புரிந்து கொள்ளணும். ஆகினால் அந்தந்த விகல்பத்திற்கு ஏற்ப அதனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப வினைகளிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப வினைகளிலே மாற்றங்கள் நிகழும். ஆகையினால் இந்த மாற்றங்களை நாம் மரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த மாற்றத்தை, அந்த ஆயுளுடைய குறைப்பை அகால மரணம் என்று சொல்லிவிடுகின்றோம். அவ்வளவுதானே தவிர எல்லா வினைகளிலுமே இது தொடர்ந்து நிகழக்கூடிய ஒன்றுதான் என்று சொல்றார். அதே போல எப்போ எந்த வினை கட்டுகிறதோ அதையும் சொல்றார். அந்த வினை கட்டும் போதே அது எவ்வளவு காலத்துக்கு கட்டுதோ அப்பொழுதே கூட அதிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. பரிணாமத்திலே மாற்றம் எப்படி மாற்றம் ஏற்படுகிறதோ அதற்கேற்ப கட்டுகின்ற வினைகளிலும் கூட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால
ஒவ்வொரு சமயமும் இது நடக்கிறது தானே. இதுல என்ன புதுசா நடக்கிறது? ஒவ்வொரு சமயமும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகள் எந்த உயிருக்கு எப்படிப்பட்ட பரிணாமம் எப்பொழுது ஏற்படும், அந்த பரிணாமத்தின் விளைவாக அது எப்படிப்பட்ட வினையை கட்டிக்கொள்ளும், அந்த வினை கட்டி கொண்ட வினையில எத்தகைய மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஏற்படும், பரிணாமத்திற்கேற்ப எல்லாமே அதனுடைய அனைத்து மொத்த செயல்பாடுமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். அது ஆயுள் வினைக்கும் அது பொருந்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் சொல்லிட்டு, இன்னும் ஒரு கேள்வியாவது இன்னைக்கு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நாளை வகுப்புல பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு? கேவலி பகவான் அவர் அறிவின்படி, அவர் அறிந்திருக்கும்படி ஒவ்வொரு உயிரும் அதனுடைய காலத்திலே எப்படி மரணத்தை தழுவ வேண்டுமோ அந்த காலத்திலே தன்னுடைய சொந்த அந்த கால அளவிலே அது மரணத்தை எய்துகிறது அப்படின்னு நீங்க சொன்னா, அதாவது கேவல ஞான அடிப்படையில பார்க்கும் பொழுது இது இவ்வளவு காலத்துக்கு ஆயுள கட்டும், இந்த காலத்துக்குள்ளாக அது போயிடும் அப்படின்றத கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாகலேயே பார்த்துட்டு இருக்காரு. ஆகையினால கேவல ஞான அடிப்படையில அதை நாம அகால மிருத்யுன்னு சொல்லாம ஸ்வகால மரணம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்வதால் கேவலி பகவான் பார்க்கிறாரு, அதனால அது அகால மரணம் இல்லப்பா, அது ஸ்வகால மரணம்பா. ஆனால் இந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நம்முடைய அடிப்படையில் இது அகால மரணமாகவும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கருத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறவர் சொல்றார். கேவலி பகவான் நோக்குல சரி, அது அப்பதான் இவ்வளவு நாளைக்கு காட்டுச்சு, இவ்வளவு நாள்ல போய் சேர்ந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் மற்ற நோக்கு இருக்கே, கேவலி பகவானை விட்டுடுங்க, மற்ற நோக்கிலே பார்க்கும் பொழுது அந்த உயிர் அகால மரணத்தை அடைகிறது என்ற அந்த அந்த ஒரு கருத்தும் இதிலே துணிக்கிறது, தொக்கி நிற்கிறது என்று சொல்றார். அப்படி புரிந்து கொள்வது சரியா அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கு சொல்றார், கேவலி பகவான் நோக்கில அது அகால மரணம் இல்லை என்றாலும் உலகோர் நோக்கில அகால மரணம் என்பது சொல்லப்பட்டுதான் இருக்கிறது. சொல்லுகின்றோம், நாமும் சொல்றோம் அகால மரணம் இருக்கு, அகால மரணம்னு ஆகமத்திலையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லப்படுகிறது. சொல்ல இல்லை, ஆகமத்திலே குறிப்பிடவில்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இந்த ஆகம கூற்று கூட வினையினுடைய அபகர்ஷணம் உதீரிணை என்ற நோக்கிலே சொல்லப்பட்ட கருத்தாகும். இதை வேறு விதத்தில் பார்த்தால் க்ஷயோபசம நோக்கிலும் இது சொல்லப்பட்ட கருத்து என்று சொல்லலாம். க்ஷயோபசம ஞானத்துல முற்றும் அறிய முடியாது. ஆகையினால க்ஷயோபசம ஞான அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த க்ஷயோபசம ஞான அடிப்படையிலே அல்லது வினையினுடைய அபகர்ஷணம் உதீரிணை அடிப்படையிலே இப்படி அகால மரணம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகமத்திலும் அந்த நோக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை தரார். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு குடத்துல, ஒரு மண் குடத்துல 10 லிட்டர் தண்ணி. அந்த மண் குடத்துல இருந்து டிராப்பா தண்ணி சொட்டுது. 1 மணி நேரத்துல 1 லிட்டர் காலி ஆகுது. அந்த தண்ணி ஓட்டை வழியா சொட்டுறதால 10 லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி அதுல இருந்து வெளியேறுகிறது. அப்படின்னா அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மொத்தமாக காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்களே சொல்லிடுங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது, சாதாரண கணக்கு தான். 10 லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி ஓட்டை வழியா வெளியேறுதுன்னா 10 லிட்டர் தண்ணி வெளியேறுவதற்கு 10 மணி நேரம் ஆகும். அதான கணக்கு. ஆனால் வந்துட்டு பாருங்க பதில். ஆனால்னா என்ன? ஒருவேளை இத கணக்கு படி நாம கணக்கிட்டு சொல்றோம் 10 மணி நேரத்துல குறைஞ்சு போயிடும் சொல்லி.
ஆனால் இந்த குடத்தை 5 மணி நேரத்திலேயே காலி செய்யும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்னு வச்சுங்களேன். ஜோதிடர்கள் சொல்லலாம், நிமித்த ஞானிகள் சொல்லலாம். இது முறையா சுட்டு சுட்டா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி தான் போதுன்னா 10 மணி நேரம் ஆகும். ஆனால் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது நிமித்த ஞானிகள் அவ்வளோ 10 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரத்திலே இது காலி ஆயிடும் பாருங்க. எப்படி இதோ தொலைவுல விளையாடிக்கிட்டு இருக்கான அந்த பையன் இன்னும் 2-3 மணி நேரத்துல இங்க கிட்ட வருவான். அவன் வந்து இந்த பானை மேல அவன் பால் படும், இல்லை அவன் பானையை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டான்னாக்கா முடிஞ்சு போச்சு. 5 மணி நேரம். அதாவது எப்போ வந்து தள்ளுறானோ அது 2 மணி நேரத்துல, 3 மணி நேரத்துல, 5 மணி நேரத்துல, ஒரு பேச்சுக்கு 5 மணி நேரத்திலேயே இது காலியாகும்னு அந்த எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிடர் நல்ல திறமை வாய்ந்தவராக இருந்தால், சரியாக கணிக்கப்பவராக இருந்தால் சொல்லலாம், இந்த குடம் 5 மணி நேரத்துல காலியாயிடும் என்று சொல்லலாம். இப்போ 10 மணி நேரத்துல காலியாகும்னு சொன்னாங்களே அவங்க சொன்னதும், 5 மணி நேரத்துல காலியாகும்னு சொன்னாங்களே அவங்க சொன்னதும் ரெண்டும் மாறானதா? தப்பா? யாராவது ஒண்ணு சொன்னது தப்புன்னு சொல்ல முடியுமா? 10 மணி நேரம் சொன்னது தப்புப்பா, 5 மணி நேரத்திலே காலி ஆயிடுச்சு பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இரண்டுமே சரிதான். ஒருவர் கணித்து சொல்லியிருக்கிறார், ஒருவர் எதிர்காலத்தை கணித்து சொல்லி. இவர் கணக்கு அடிப்படையில சொன்னார், அவர் எதிர்கால அடிப்படையில் அந்த ஜோதிட அடிப்படையில சொல்லியிருக்கார். ஆக ஜோதிடர் கூற்றும் சரிதான், கணக்கு படி பார்த்ததும் சரிதான். இருப்பினும் இந்த குடம் 10 லிட்டர் தண்ணி நிரம்பிய இந்த குடத்திலே 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது இப்படியே வெளியானால் 10 மணி நேரம் ஆகும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இந்த குடம் 5 மணி நேரத்திலே காலியாகிவிடும் என்பதிலுமே எந்த தவறும் இல்லை. அதே போலதான் அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இப்படியே இருந்தா 10 மணி நேரம். ஆனால் விளையாடி இருக்கக்கூடிய பையன் இங்க வந்து அந்த பானையை உதைச்சா அது 5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுவும் நிர்ணயிக்கப்பட்டது தான். இவருக்கும் அது தெரியுது, இது 5 மணி நேரத்துல இது காலியாக போகுதுன்னு சொல்றார். இவர் சொல்லுவதும் சரி, அவர் சொல்லுவதும் சரி. அதே போலத்தான் 80 வயது ஆயுள் கட்டி வந்தவர் 50 வயதிலே பிரிந்து விடுகிறார் என்றால், 80 வயது கட்டியதும் சரிதான், 50 வயதிலே பிரிந்து செல்வதும் சரியே என்பதை நாம் புரிந்து. இது எல்லாம் பொருளின் இயல்பை பார்க்கும் பொழுது இது சரி, கணக்கை பார்க்கும் பொழுது அது சரி. ஆயுள் வினை கணக்கெடுத்தா அது. ஆனால் அதனுடைய அபகர்ஷணம் என்ற நிலையை வரும்பொழுது எதிர்பாராமல் அந்த வினை அபகர்ஷணமாகி குறைந்து சீக்கிரமாகவே சென்று சேருகிறார்கள். இந்த எல்லாம் இங்க எடுத்து சொல்லியிருக்காரு உதாரணத்தால. அதே போல இன்னொரு உதாரணம் சொல்றார். ஒரு குற்றம் இழைத்தவன் சிறையில் அடைக்கப்படுகின்றான். அவனுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை. எப்போ அவன் விடுதலை அடைவான் அப்படின்னு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜை கேட்டாலும் சரி, எந்த ஜட்ஜை நீதியரசர் யாரை கேட்டாலும் சரி, அல்லது வாதாடிய வக்கீலை கேட்டாலும் சரி, ஜெயிலரை கேட்டாலும் சரி, யாரை கேட்டாலும் எப்போ பாவன் ஜெயில இருந்து வெளியில வருவான்னா 10 ஆண்டுகள் கழித்து வருவான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே போன்று எதிர்காலத்தை அறியக்கூடிய ஒரு ஜோதிடர், அவரை கேட்டா இல்லப்பா அவன் 5 ஆண்டுகள்லயே விடுதலை ஆகி விடுவான். எப்படிங்க? அவர் அரசன் உதாரணம் சொல்றார். அரசனுக்கு பிள்ளை பிறக்க போறான் 5 வருஷத்துல. அவன் பிள்ளை பிறந்த போது அந்த மகிழ்ச்சியிலே எல்லாரையும் விடுதலை பண்ணுவான். அது அந்த காலம். இப்போ இதெல்லாம் நடக்குது இல்ல. சிறையில் இருப்பவர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் 100வது 120வது 150வது அது மாதிரி வரும்பொழுது சில சிறை கைதிகளை எல்லாம் தண்டனை நிறைவடைவதற்கு முன்பாக வெளியே விட்டுடுறாங்க இல்ல. அப்படிலாம் நடந்திருக்குல்ல. அதுல மகாத்மா காந்தி அது மாதிரி சில நேரங்கள்ல அப்படியெல்லாம் நடப்பது உண்டு. அதுல சில கைதிகள் தண்டனை நிறைவு பெறுவதற்கு முன்பாக வெளிவந்து விடுவதும் உண்டு. அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான்.
இப்படி நடக்கும் என்பது முன்கூட்டியே நிரூபணமானதுதான், புதுசா ஒண்ணும் இல்லை. ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் என்பதை இங்க சொல்லணும். ஆகையினால ஜட்ஜு சொல்றதும் சரி, வக்கீல் சொல்றதும் சரி, ஜெயிலர் சொன்னதும் சரி, அதே போல ஜோதிடர் சொன்னதும் சரி, அது நடக்கிறதும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக இப்படித்தான் இந்த உயிருக்கும் ஆயு கர்மத்தினுடைய நிலை 80 ஆண்டுகளுக்கு கட்டப்பட்டிருந்தாலும் அது 40 அல்லது 50 ஆண்டுகளிலேயே அபகர்ஷணமானால் அது உதயத்திற்கு வந்து உதிர்ந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகள் வரை அறியக்கூடிய ஒரு அவதிஞானி கேட்டீங்கன்னா, இவர் 50 ஆண்டுகள் வாழ்வார், அது 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் சொல்லுங்க 40 ஆண்டுகள் வாழ்வார்னு சொல்லுவாரு. கேவல ஞானி கேட்டாக இவன் இந்த அவதிஞானி கேட்டா 80 ஆண்டுகள் வாழ்வார்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு 30 20 ஆண்டு 30 ஆண்டு ஞானம் தான் இருக்கு. 10 ஆண்டு தான் அவரால் அறிய முடியும்னு வச்சுங்களேன். 10 ஆண்டுகள் வரை தான் அறிய முடியும்னா இவனுக்கு ஆயுள் 80 ஆண்டுகள் ஆயுள் கட்டியிருக்கு, அதனால 80 ஆண்டுகள் வாழ்வான்னு சொல்லுவார். ஆனால் கேவலி பகவானை கேட்டா இல்ல, 40 ஆண்டுல இவன் ஆயுள் முடிந்து விடும், இவனுடைய ஆயுள் அபகர்ஷணமாக போகுதுன்னு அவர் சொல்லுவார். ஆக இப்படி 2 பேர் சொல்வதும் சரிதான். இந்த உயிருக்கு 80 ஆண்டு காலம் ஆயுள் கட்டியிருக்கிறது என்பதும் உண்மைதான். 40 ஆண்டுகளிலே அந்த உயிர் பிரிய போகிறது என்பதும் உண்மைதான். இது எல்லாமே முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். இப்போ புதுசா நடக்கல. முன்பே அந்த உயிருக்கு இப்படி ஏற்படும் என்பது நிரூபணமான ஒன்று என்பதை எல்லாம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். க்ஷயோபசம ஞான அடிப்படையில அதை நாம் அகால மரணம் என்று சொன்னாலும் அதுவும் உரிய நேரத்தில் உரிய முறைப்படிதான் நிகழ்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்றார். ஆக அங்க மரணத்திற்கு காரணம் உண்மையிலேயே காலம் அல்ல, அந்த நஞ்சு உண்ணுதல் அல்லது தற்கொலை செய்து கொள்ளுதல், அதுதான் அங்கே காரணம். விபத்து அதுதான் காரணம். ஆகையினால இதை இந்த காரணத்தை முன்னிறுத்துவதால் அது காலம் அங்கே காரணமாக ஆகாது என்று சொல்றார். ஆக அங்க அகாலம் என்பதை காலம் இங்கு காரணம் அல்ல என்ற கருத்திலே சொல்லப்படுவதாக சொல்றார். காலம் என்றால் காலத்துக்கு ஆப்போசிட் அகாலம். காலம் இதற்கு காரணம் அல்ல. பாவம் அபாவம், காலம் அகாலம், அப்படி ஆப்போசிட் வேர்டு வருது இல்லைங்களா? அந்த அடிப்படையில அபாவம் என்றால் இல்லை என்று பொருள். காலம் என்றால் இதற்கு காலம் காரணம். அதாவது ஆயுள் முடிந்து மரணம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காலம், காலம் என்றால் ஆயுள், அது காரணம். இங்க ஆயுள் முடியவில்லை, காலம் அதற்கு காரணம் அல்ல. தற்கொலைக்கான சாதனங்கள், அதாவது விபத்தோ அல்லது விஷம் குடித்தலோ அல்லது தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதோ தூக்கில் தொங்குவதோ இது காரணம். இந்த காரணத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே காலம் காரணம் அல்ல, தற்கொலைக்கான கருவிகள் சாதனங்கள் அதுதான் காரணம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இதை காலத்தோடு ஒப்பிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அதை அகாலம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆகையினால அகாலம் என்பதற்கு இப்படி இங்கே பொருள் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுக்கு இந்த மரணத்திற்கு காலம் காரணம் அல்ல, விபத்து காரணம், தற்கொலைக்கான விஷம் அருந்துதல் அது காரணம், தூக்கில் தொங்குதல் அது காரணம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அப்படி சொன்னார்கள்னு அப்படியும் ஒரு கருத்தை இங்க சொல்றார். ஆகையினால காலம் என்பது இங்கே இல்லை, காலம் என்பது இதில் காரணம் இல்லை என்பதற்காக அந்த காலத்தை ஒதுக்குவதற்காக அகாலம் என்று சொல்றார். பாவம் அபாவம், காலம் அகாலம், அப்படி அந்த அந்த அடிப்படையில சொல்லப்படுறாரு. நித்தியம் அனித்தியம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அது போல மரணத்துக்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே காலமும் ஒரு காரணம், காலம் அல்லாத மற்ற காரணங்களும் எத்தனையோ இருக்கின்றன. ஆகையினால அனைத்து காரணத்தையும் நாம சொல்ல முடியாது. மரணத்துக்கு என்ன காரணம்னா 5 சமவாயத்தையும் சொல்ல முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். ஆயுள் முடிந்து போனா அவனுக்கு முடிஞ்சு போச்சுப்பா, ஆயுள் வயசாயிடுச்சு போயிட்டார், அப்படிதான் சொல்லுவோம்.
வயசாகாமையே முடிஞ்சு போனா அங்க காலம் கணக்குல வராது. காலத்தை காரணமாக சொல்ல மாட்டோம். இல்லப்பா அது விபத்துல போயிட்டாருப்பா, நல்லா இருந்தாருப்பா நேத்து வரலும், திடீர்னு விபத்து, அதனால போயிட்டார். அல்லது போதையில அல்லது விஷம் குடிச்சு, இப்படி எல்லாம் சொல்றோம். ஆக அங்க காலத்தை காரணமாக காட்ட மாட்டோம். வயது முதிர்ந்து போனா காலம் முடிஞ்சு போச்சு. வயது முதிராத முன்பாகவே, எதிர்பாராத முன்பே மரணம் எய்துகிறார் என்றால் அதற்கு காரணம் காலம் அல்ல, வேறு ஒரு பொருள். ஆக அனைத்து காரணங்களையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு செயலுக்கும் எத்தனை காரணங்கள், 5 முக்கிய காரணம் சொல்லியிருக்கோம். அந்த 5 முக்கிய காரணங்களையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது எதை ஹைலைட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. இதை யார்பா செய்தது? அவர் தான்பா செய்தார். அவரு செய்தாரு. பஞ்சகல்யாணம் யார் பண்ணது? யார் பண்ணுவாங்க? எல்லோரும் செய்தாங்கன்னு, இவங்க செய்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க செய்தாங்க, அப்படி இல்லாம சொல்லுவாங்க. ஒன்னும் பிரதிஷ்டாச்சாரியர் சொல்லுவாங்க, இல்ல முனிவர் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர், அல்லது அந்த ஊர்ல யார் விழாக்குழு, இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. எல்லா காரணத்தையும் சொல்ல மாட்டாங்க. அது போல இங்க மரணத்திற்கு முக்கியமான காரணம் காலம் அல்லாத போது, காலம் வந்து மரணத்தை எய்தாத போது, வயது முதிர்ந்து மரணத்தை எய்தாத போது, அப்ப அந்த காலத்தை விட்டு விட்டு இதுக்கு காலம் காரணம் அல்ல, இதற்கு வேறொரு காரணம் என்ற அடிப்படையில காலத்தை நீக்குவதற்காக அகாலம். நித்தியம் அல்ல அனித்தியம், பாவம் அல்ல அபாவம், காலம் அல்ல, இது வேறு ஒரு காரணம் என்ற அடிப்படையிலே அங்கே சொன்னதாக சொல்றார். ஆக அசமயத்தில் அகாலத்திலே மரணம் என்பதற்கு அர்த்தம் இங்க இந்த மரணத்திற்கு காலம் முக்கிய காரணம் அல்ல என்பதாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். எத்தனையோ பேர் நாம சொல்றதும் உண்டு இல்லையா? ஏன்பா என்னப்பா நேத்து தானப்பா பேசிட்டு இருந்தேன், என்னப்பா இன்னைக்கு என்னாச்சு அவருக்கு, என்னப்பா சொல்றது, அவ்வளவுதான். நல்லா இருந்தார் தான், நல்லா போயிட்டே இருந்தாரு, காலையில வாக்கிங் போனாரு, திடீர்னு பின்னாடி வந்த ஒரு காரக்காரன் மூட்டணும் போய் சேர்ந்துட்டார். ஆக அங்க விபத்து காட்டணும் அப்படின்றது தான். அல்லது ஹார்ட் அட்டாக் வந்துடுது போய் சேர்ந்துட்டார், நல்லா தான் இருந்தாரு, நல்லா பேசிட்டு இருந்தார். ஆக அங்க ஆயுளை கணக்கில் கொள்ளாமல், காலத்தை கணக்கில் கொள்ளாமல், அந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட், குறிப்பிட்ட விபத்தை அங்கே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் நாம வழக்குல கூட அப்படித்தான் இருக்கு. நல்லா இருந்தவர் போயிட்டாருப்பா, என்ன பண்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்பதாக நாம சொல்றோம். ஆக இப்படி அகால மரணம் என்பதற்கு காலம் அதற்கு காரணம் அல்ல, வேறு பல காரணங்கள். காலம் அதான் அபகர்ஷணம், ஆயுள் வினை குறைதல், அபகர்ஷணமாதல். அந்த அபகர்ஷணம் எத்தனையோ காரணத்தால் ஆகுது. ஆகையினால எந்த காரணத்தால் ஆயுள் வினை அபகர்ஷணம் ஆயிற்றோ அந்த காரணத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். காலத்தை முன்னிலைப்படுத்தாமல் இருப்பதற்காக அதை அகால மரணம் என்றும் இப்படியும் ஒரு நோக்கில் ஆகமத்தில் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார். ஆக இப்படி அகால மரணத்தை பல்வேறு கோணங்களிலே ஆய்ந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக எல்லாமே பொதுவாக எல்லாமே எந்த உயிருக்கு எவ்வளவு ஆயுள் கட்ட வேண்டும், எவ்வளவு ஆயுளுக்கு கட்டியிருந்தாலும் அதற்கு முன்பாகவே அந்த உயிர் பிரிய வேண்டும் என்றால் அதுவும் முன்பாகவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். எனவே அகால மரணம் என்பது நம்முடைய சைவ சமஞான அடிப்படையிலாலும் அல்லது நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதாலும் அவ்வாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கார். ஆக இப்படி இந்த அகால மரணம் சார்ந்த இன்னும் சில விளக்கங்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. அதுக்குள்ள நாம எல்சிபிஏ இங்க காட்டுறாங்க. ஸோ நீங்க எல்சிபிஏ நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்சிபிஏ வினாத்தாள் இப்பதான் நான் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதை நீங்கள் உடனடியாக அதற்கு உரிய பதிலே எழுதி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுத்துருங்க என்று சொல்லி இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்கின்றேன். யாருக்குன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம்.
யாருக்கும் டவுட் இல்லையா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ். ஓ, என்ன ரவிச்சந்திரன் சார் இல்லையா? 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சமீக் தர்ஷன் ஜி, சமீக் தர்ஷன். இந்த ஒருத்தருக்கு வந்து ஆயுள் 80 வருஷம் கட்டி இருக்கு. விகர்ஷணமாகி ஒரு 50 வயசுலயே அவரு அகால மரணம் அடைஞ்சிடறாருன்னா, இப்போ அவர் வந்து அந்த 50 வயசுக்கு அடுத்த பிறவி எடுத்துருவாங்க இல்லையா? அடுத்து முடிஞ்ச உடனே அடுத்த பிறவி கிடைச்சிரும் தானே? ஆமா ஆமா, அடுத்த அதுக்குண்டான வினை கட்டு ஆயுள் பந்தம் ஆயிடும். கடைசி அந்தர் முகூர்த்தத்துல கூட ஆயுள் பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ஆயுள் வினை அவருக்கு ஆயுள் பிரிவதற்கு முன்பு ஆயுள் வினை கண்டிப்பா கட்டிடும். அது வரல கட்டாம இருந்தா, கட்டிட்டு இருந்தா எந்த கதி கட்டிச்சோ அந்த கதியில போய் பிறக்க போறாரு. நான் முதல்லயே சொன்னேன், ஆயுள்ல 8ல் ஒரு பகுதி இருக்கும்போது ஒரு ஆயுள் ஒருத்தருக்கு 80 வயசுனாக்கா 8ல் 1னாக்கா அவருக்கு எப்ப கட்டலாம்? 10 வயசுலயே கட்டலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் அந்த 10 ஆண்டுகள் கழிஞ்சு 70 வயசு, 70 வயசுல 8ல் 1 அதை பிரிக்கணும். அந்த மாதிரி பிரிச்சுட்டே போகும்போது எப்போது ஒரு சமயம் கண்டிப்பா கட்டிடும். மரணத்துக்கு முன்பு ஆயுள் அவருக்கு அடுத்த பிறவிக்கான ஆயுள் கட்டிடும். ஆகினால ஆயுள் 50 வயசுலயே அவர் ஆயுள் வினை அபகர்ஷணமாகி அக்காலத்துல அவர் மரணம் அடைந்தாலும் அதற்கு முன்பாக அவருக்கு ஆயுள் வினை கட்டி ஏற்பட்டு அவர் அடுத்த கதி என்னவோ அங்க போயிடுவார். அப்படி அபகர்ஷணம் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்பே கட்டிடும் ஆயுள். ஆமா ஆமா, அது கடைசி அந்தர் முகூர்த்தத்துல கூட ஆயுள் வினை கட்டலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, ஆயுள்ல 8ல் ஒரு பகுதி, மொத்த ஆயுள 8ஆல வகுத்தா அதுல முதல் பகுதியில கட்டலாம், 2வது பகுதியில கட்டலாம், 3வது பகுதியில கட்டலாம். அது மாதிரி 8 ஆப்ஷன் இருக்கு, 8 சான்ஸ் இருக்கு. அந்த 8 சான்ஸ்ல எப்போ வேணாலும் ஆயுள் கட்டலாம். 8 சான்ஸுமே கட்ட முடியலன்னா கடைசி அந்தர் முகூர்த்தத்துல கட்டிடும். ஓகே, ஆமா, சரிங்க. தேங்க்யூ. நல்ல கேள்வி. அப்புறம் சமயக் தர்ஷனம் ஜி. சமயக் தர்ஷனம் ஜி, இப்ப இந்த விபத்து சூசைட்லாம் சொன்னீங்கல்ல, ரொம்ப தீராத வியாதி வந்து இதுவாயிடுறாங்களா, அதுவும் அகால மரணமா? அதாவது ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத வியாதி வரவங்க எல்லாம். ஆக்சுவலா அகால மரணம்ன்றது அவருடைய ஆயுள் எவ்வளவு நாளைக்கு கட்டி இருக்கு அதற்கு முன்பே இப்ப கொரோனாவில போறதெல்லாம் கூட அகால மரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஆயுள் எவ்வளவு கட்டிச்சுன்னு நமக்கு தெரியாது, அது யாருக்கு கேவலிக்கு தான் தெரியும். மரணம் எதிர்பாராத இந்த நோய் வாய்ப்பட்டு எதிர்பாராத, இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றது அது கூட எதிர்பாராது தான், அதுவும் ஒரு விதமான நோயின்னு தான் சொல்லலாம். அதை கண்டுக்காம விட்டுறோம். அல்லது இந்த மாதிரி சில நோய்கள்லாம் நாம கண்டுக்காம விட்டுறதால கடைசி நேரத்துல போகும்போது அந்த மாதிரி ஆயிடுது. ஆக ஆயுள் அதிக, இப்போ சிலருக்கு சின்ன வயசுலயே அந்த மாதிரி ஏதாவது நோய் வந்துடுது அப்படின்னா நாம கண்டிப்பா அது அகால மரணம்னு சொல்லலாம். ஆனா 80 வயசுக்கு மேல நோய் எல்லாம் வருதுன்னா அப்ப அது உடல் வயறு காரணமாக அதனால அது வருதுன்னு சொல்லலாம். அகால மரணம்னு ஆகமத்துல சொல்றதுக்கு ஒரே ரீசன், 80 வயசு கட்டுச்சு 60 வயசுல போயிட்டாரு
ஏன் 79ல போனா கூட அது அகால மரணம் தான். 80 வயசு ஆயுள் 1 வருஷம் பூர்த்தி ஆகல அப்படின்னாலும் அது அகால மரணம் தான். அதனால அந்த அடிப்படையில ஆனா அகால மரணம் அப்படின்றதும் கிரமபத்த பரியாயத்துல ஒன்றுதான். அததான் நாம புரிந்து கொள்ளணும் மெயினா. அதுவும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டது தான். சரி. இப்ப அந்த 8 இயர்ஸ்ல இருக்கவங்க 50 இயர்ஸ்ல போயிடுறாங்கன்னா அந்த 30 இயர்ஸ் வந்து அபகர்ஷணம் ஆயிடும். அது வேற எதுவும் ஆட் ஆகாது. அடுத்த பிறவி அடுத்த ஆயுள் அதெல்லாம் எதுவும் போகாது. இங்கே முடிஞ்சிடும் அது. அது இங்கே முடிஞ்சிடும். அது வேற பிறவிக்கு போகாது. சரிங்க. நன்றிங்க. ஓகே. நல்ல நல்ல கேள்விலாம் வருது. எப்பவுமே வந்து அந்த பிறவிக்குண்டான ஆயுள் அந்த பிறவியோடு சரி. அந்த பிறவிக்குண்டான ஆயுள் அடுத்த பிறவிக்கெல்லாம் கேரி அவுட் ஆகாது. சமயக் தர்ஷனம் ஜி, அதே டவுட் எனக்கும் இருந்துச்சு. அந்த டவுட்டும் கேட்கதான் வந்தேன். அப்புறம் இன்னொன்னு வந்து ஜி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கொத்தா இப்ப ஃபிளைட் கிராஷ் ஆகுது இல்ல, அதாவது பல்கா நிறைய பேர் சேர்ந்து அட் அ டைம்ல இறப்பு அப்படிங்கறதுல அதுல இந்த அபகர்ஷனம்ங்கிறது வந்து அது 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 ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் போது அது மொத்தமா இருக்கும் போது அது எப்படி ஜி அது நேருதுங்கிறது, இப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே அது அபகர்ஷனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா அது? ஆமா, அந்த மாதிரி டிராவல் பண்றவங்கள வயசானவங்களும் இருப்பாங்க, வயசு கம்மியாகிறவங்களும் இருப்பாங்க. அந்த நேரத்துல ஆயுள் முடிகிறவங்களும் இருக்கலாம். ஆயுள் முடியாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த ஒருத்தருக்கு 20 வருஷம் அபகர்ஷணம் ஆகலாம், ஒருத்தருக்கு 10 வருஷமா இருக்கலாம், ஒருத்தருக்கு 5 வருஷமா இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 வருஷமா இருக்கலாம், ஒருத்தருக்கு 40 வருஷமா கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சமயத்துல அபகர்ஷணம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த உயிர் பிரியிற டைம் வச்சிருக்கு. சிலர் உடனே பெருத்த அடினா உடனே போறதும் இருக்கு. சிலருக்கு கொஞ்சம் டைம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல போறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரிலாம் சில பேர் ஹாஸ்பிட்டல் போய் அப்படியே இருக்கு. தப்பிச்சு வரவங்களும் இருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஆக அந்தந்த உயிரினுடைய வினைக்கு ஏற்ப அந்த உத்கர்ஷணம் உத்கர்ஷணம் இல்ல அபகர்ஷணத்துக்கு ஏற்ப அது ஏற்படும். ஏன் இப்ப எத்தனையோ எறும்பு மழையில எல்லாமே ஒன்னா புத்து ஒரே ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா எறும்பு புத்து அதுல இருக்குது அத்தனை எறும்பும் போயிடுது இல்ல ஒரே நேரத்துல. அப்படி இல்லாம ஆகுது இல்லையா? அதனால அதெல்லாம் ஆவறது உண்டு. அந்த மாதிரி ஒரே நேரத்துல, அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பல்வேறு உயிர்கள் அபகர்ஷணமாயி இந்த ஆயுள் வினை அபகர்ஷணத்தை தான் நாம அகால மரணம்ன்றோம். எல்லா வினைகள்லயும் அபகர்ஷணம் இருக்கு. அத நாம தெரியாததால ஐயோ இது மட்டும் நமக்கு தெரியறதால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றோம். 148 வினை பிரகிருதிகள்லயும் உத்கர்ஷணம் அபகர்ஷணம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா உயிருக்கும் நடக்குது. அதே மாதிரி இதுவும். அதாவது அந்த அபகர்ஷணம்ங்கிறது அந்தந்த பர்டிகுலர் ஜீவனுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடுமே தவிர அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஏத்த மாதிரி அது மாறுறது கிடையாது. அப்படிதானே? அந்தந்த உயிருக்கு ஏத்த மாதிரிதான் அந்தந்த உயிருடைய. ஆமா. ஓகே ஜி, நன்றிங்க ஜி. அப்புறம் ஜி இந்த எல்சிபி, அதாவது இது அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த எல்சிபி எழுத ஆரம்பிச்சிடலாமா ஜி? அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்சிபி அனுப்புற மாதிரி. இப்ப நீங்க முதல் தாள் எல்சிபில முதல் தாள் எழுதிடலாம். அது முடிஞ்சு போச்சு அந்த பாடம். மோட்ச மறுபிரகாசம் நாம முடிச்சிட்டோம். இப்ப 2வது தாளுக்கு கிரமபத்த பரியாய கொஸ்டின். அது இப்ப இன்னும் 2 கேள்வி இருக்கு இந்த அகால மரணத்தை பத்தி. அது அடுத்த நாளை வகுப்புல அநேகமா அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதையே நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். 3வது கேள்வி வந்து காலச்சக்கரத்தை பேஸ் பண்ணுது. காலச்சக்கரம் வந்து செல்ஃப் ஸ்டடி. அதனால அதையும் நீங்க எழுதுறதுன்னா எழுதிடலாம். செல்ஃப் ஸ்டடின்றதால உங்ககிட்ட புத்தகம் இருக்கு, அதை பார்த்து நீங்க எழுதலாம். அது டைரக்ட் கொஸ்டின், அதுல ஒன்றும் பெருசா சுத்தி வளைக்கிறது ஒன்றும் இல்லை. அதை பார்த்து எழுதுனதுனால எழுதலாம். இல்ல பொறுத்திருந்து அந்த கிளாஸ் இதுக்கு அடுத்து காலச்சக்கரம் தான் நடத்த போறோம், பொறுத்திருந்து எழுதுனாலும் எழுதலாம். முதல் 2 நீங்க முதல் ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கே கூட. அடுத்து 2வது 2 நாள்ல ஆரம்பிச்சு எழுதலாம். 3வது நீங்க ஒரு 2 வாரம் கழிச்சு கூட எழுதலாம். அதுக்கு முன்ன இந்த சாராம்சத்தை எழுதிடுங்க. ஆல்மோஸ்ட் மோட்ச மறுபிரகாச சாராம்சம் நிறைய பேர் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கிரமபத்த பரியாயமா ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 வகுப்புல முடிஞ்சிடும். பார்க்கலாம். நன்றிங்க ஜி. நற்காட்சி ஜெய்ஜினி. ஓகே. அப்புறம் பாஸ்கரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இருக்காரா பாஸ்கரன்? நீங்க கேட்கலாம். ரொம்ப லோவா பேசுற கேட்கல. சொல்றாரு ரொம்ப லோவா இருக்கு சார். வாய்ஸ் வரல சரியா. சமயக் தர்ஷனம் இப்ப வருது. ஓகே சொல்லுங்க. கேக்குதுங்களா? சமயக் தர்ஷனம் கேக்குது சொல்லுங்க. ஜி இப்ப இந்த அபகர்ஷன் சொல்றீங்களே, இப்ப அந்த மனித கதியில தீவினை உதயம் வந்து தீவிரமா வரும்போதுதான் அந்த அபகர்ஷனம் நடக்குங்களா? தீவினை உதயம் அதுக்கு உண்டான பரிணாமம். உத்கர்ஷனம் உண்டுங்களா மனித பிரிவில? உத்கர்ஷனம் அபகர்ஷனம்லாம் அடுத்த பிறவிக்கு தான் எந்த கதியில இருந்தாலும். இந்த பிறவியிலேயே உத்கர்ஷனம் அபகர்ஷனம்லாம் நடக்காது. இந்த பிறவில அபகர்ஷனம் தான் நடக்கும். அது கூட யாருக்கு? தேவருக்கு கிடையாது, நரகருக்கு கிடையாது, அதே பிறவில மோட்சம் போறவங்க கிடையாது, போக பூமியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது அபகர்ஷனம். அது தவிர மற்ற உயிர்களுக்கு அபகர்ஷனம் ஏற்படும். ஆயுள் வினையை பொறுத்தவரையிலும் மற்ற வினைகள்ல அபகர்ஷனம் உத்கர்ஷனம் இருக்கலாம். ஆயுள் வினையை பொறுத்தவரையிலும் இந்த 4 வகை உயிர்கள் தவிர மற்றவர்களுக்கு தான் இந்த அபகர்ஷனம் ஏற்படுமே தவிர இந்த 4 வகை உயிர்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி அடுத்த பிறவிக்கு அப்படின்னு வரும்பொழுது எல்லா உயிர்களுக்குமே அபகர்ஷனமும் ஏற்படலாம், உத்கர்ஷனமும் ஏற்படலாம். இந்த 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, நரகர், தேவர், போகபூமி உயிர், அதே பிரிவில மோட்சம் போகக்கூடியவங்க. இவங்க 4 பேருக்கு ஆயுள் வினையில உத்கர்ஷனமும் கிடையாது, அபகர்ஷனமும் கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. ஆனால் இவர்களுக்கு முன்னாடி பிறவியில இவங்க எங்க இருந்தாங்களோ அப்போ அவங்க ஆயுள் வினை கட்டும் பொழுது அந்த ஆயுள் வினையில உத்கர்ஷனம் ஏற்படலாம், அபகர்ஷனம் ஏற்படலாம். ஸ்ரேணிகராஜா மனிதனா இருந்த போது நரகத்துல அவருக்கு அபகர்ஷனமாச்சு ஆயுள். அத மாதிரி நல்ல புண்ணிய ஜீவனா இருந்தாக தேவகதி ஆயுள் உத்கர்ஷனம் ஆகலாம், உயரலாம். அல்லது தேவகதி ஆயுள் கட்டிடுச்சு ஆனா பாவம் பண்ணாருன்னாக்கா அந்த ஆயுள் குறையலாம். அதுக்குதான் சொன்ன புஜ்யமான ஆயுள், பத்தியமான ஆயுள். புஜ்யமான ஆயுள்ல இந்த 4 வகை உயிர்களுக்கும் உத்கர்ஷனம் அபகர்ஷனம் ஏற்படாது. மற்றவர்களுக்கு ஏற்படலாம், உத்கர்ஷனம் ஏற்படாது, அபகர்ஷனம் ஏற்படலாம். ஆனால் பத்தியமான ஆயுள்ல எல்லா உயிர்களுக்குமே உத்கர்ஷனமும் ஏற்படலாம், அபகர்ஷனமும் ஏற்படலாம். பத்தியமான ஆயுள்ல ஏற்படும், புஜ்யமான ஆயுள்ல ஏற்படாது. அதாவது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் வினையில இந்த 4 வகை உயிர்கள் தவிர மற்ற உயிர்களுக்கு அபகர்ஷனம் ஏற்படலாம். ஆனால் பத்தியமானம், அதாவது கட்ட இருக்கக்கூடிய ஆயுள் வினையில அல்லது கட்டிய அடுத்த பிறவிக்கான ஆயுள் வினையில எல்லா உயிர்களுக்குமே உத்கர்ஷனமும் ஏற்படலாம், அபகர்ஷனமும் ஏற்படலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் ஜி. சொல்லுங்க. கிரமபத்த பரியாயப்படி எல்லாமே நடக்கு அப்படின்றீங்க. ஒரு வேளை காக்க மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுத்துக்கிறான். அவனுக்கு ஒரு கீழ்மூர்த்தி தேவரா போய் பிறக்க போறான். தேவி என் புருஷனை அவன் பிறக்க போறா, அதனால நீங்க போய் அதை சொல்லி மாத்திராதீங்க அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சாப்பிடாம விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவனுக்கு கணவனாவது இன்னொரு போய் கணவன் ஆயிடுறான். அப்ப இவளுக்கு கணவனாக வேண்டி ஆயுள் கட்டி அப்ப அது நடக்காம போயிட்டு ஜி. இது எப்படி? அந்த தேவி அவதி ஞானத்தை முழுமையா யூஸ் பண்ணிக்கல. நாம ஸ்ரீபுராணம் படிச்சோம். அதுல வஜ்ரதந்த மகாராஜன் சக்கரவர்த்தி அவதி ஞானி ஆயிட்டாரு. ஆனா தன்னுடைய மகள் ஸ்ரீமதிக்கு யாரு கணவன், வஜ்ரஜங்க மகாராஜன் தான் கணவனா வருவான்றது அவருக்கு அவதி ஞானத்துல
அவதி ஞானத்தை யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ முற்பிறவியில எங்க தேவனாக இருந்தாங்க அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில என்ன பண்றாரு, திக்விஜயத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. பண்டிதையே நீ பாத்துக்குமா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அவதி ஞானத்தை கூட எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் தெரியும். யூஸ் பண்ணாதது தெரியாம போவோம். அந்த தேவி என்ன நினைச்சு அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுச்சு. இவன் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் எல்லா மாமிசத்தையும் விட்டுருவான், அவனா விடமாட்டானா, அதெல்லாம் அந்த தேவி அதை பொருட்படுத்தல. முன்கூட்டியே அதையும் யோசிச்சிருந்தா அந்த தேவிக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது யோசிக்கல. அது யோசிக்காதும் முன்கூட்டியே அது இப்படித்தான் அந்த தேவி யோசிக்கும் அப்படின்றதும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். அதனால்தான் அது யோசிக்கல. யோசிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா யோசிக்காதுன்றத பகவான் சொல்லிட்டார். அது அவ்வளவுதான் யோசிக்கும்ன்றது பகவானுடைய திவ்ய துணியில வந்துடுது. அதனால அவ்வளவுதான் யோசிச்சது, அவ்வளவுதான். ஏன் நீங்க மகாவீர சமோசனத்தை எடுத்துங்களேன், 66 நாட்கள் திவ்ய துணி கிளம்பல. ஏன் 66 நாட்கள் வரலும் திவ்ய துணி கிளம்பல? சௌதர்மேந்திரன் இருக்கா, எத்தனையோ மனப்பறை ஞானிகள் அவதி ஞானிகள் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் யோசிச்சிருக்கலாம்ல, ஏன் யோசிக்கல? ஏன்னா அது கிரமபத்த பரியாயம். அது அப்படிதான் நடக்கணும். இருந்தது, நடந்தது. இப்படிதான். ஆக எல்லோருமே எல்லா கோணத்திலும் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நாம கூட தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல யோசிக்கிறோம். எல்லாரும் எல்லா கோணத்திலும் யோசிக்கிறோம். அடாச்சே இது மாதிரி நான் எனக்கு மறந்தே போச்சு, இப்படி நான் யோசிக்கவே இல்லையே அப்படி நாம சொல்றோம். அந்த மாதிரிதான் அவதிஞானியா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், இந்திரன் சௌதர்மேந்திரனா இருக்கட்டும், எல்லாருமே அப்படித்தான். ஆக எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் அவர்களுடைய சிந்தனை செல்லும், அதற்கு மாறாக செல்லாது. இதுவும் கிரமபத்த பரியாயத்தை தான் எடுத்து காட்டுது இந்த நிகழ்வு, நீங்க சொல்ற அந்த உதாரணமும். ஏதாவது இருக்குங்க, சந்தேகம் இருக்குங்களா? புரியுது. அந்த தேவி அப்படி சொல்றது, அவன் போய் அதை அங்க சொல்றது, அவன் எல்லாத்தையும் விடுறது, அப்புறம் அவன் வேற லோகத்துக்கு போறது, இந்த தேவி கஷ்டப்படணும்னு இருக்குது. இதெல்லாம் இப்படித்தான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்தது. அது முன்கூட்டியே முழுமையா எல்லாத்தையும் அவதி ஞானத்தை யூஸ் பண்ணி இவன் போய் சொன்னான்னா என்ன ஆகுன்றதெல்லாமும் முதல்ல யோசிச்சிருந்தாக்க வேற மாதிரி கதை போயிருக்கும். ஆனா அந்த மாதிரி போகல. இப்படிதான் கதை இருக்கணும்னு இருக்கு, நடக்கணும்னு இருக்கு. அது மாதிரி நடந்திருக்கு. வேற யாராவது இல்ல? வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல ஜி. ஓகே, தேங்க்யூ ஜி. ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா? சார் அசைன்மெண்ட் ஒரு லாஸ்ட் டேட் சொல்லிடுங்க சார். என்னங்க அசைன்மெண்டா? பொங்கல் வருதா? ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள நீங்க மோட்சமார்க பிரகாசகம் அப்புறம் கிரமபத்த பரியாயம் ரெண்டுத்தையுமே முடிஞ்ச வரலாம் ஜனவரி 20க்குள்ள கொடுத்துருங்க. அப்புறம் அந்த சப்தபங்கி அநேகாந்தம் சியாத்வாதம் நடத்தின வரை 20, 25ஓட லாஸ்ட் டேட்டுன்னு வச்சிங்க. அவ்வளவுதான். 25க்கு மேலன்னா கஷ்டமாயிடும். அதனால 25க்குள்ள கொடுத்துருங்க. கிரமபத்த பரியாயம் முடிஞ்ச உடனே வைவா ஆரம்பிச்சிடலாம். அதை நீங்க சப்மிட் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு என்ன தேதி? 5 தேதி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏறக்குறைய 2 வாரம் டைம் கொடுத்துருக்கேன். 20ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சிடுறீங்க. எல்லாரும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கும் சில வேலைகள்லாம் அப்புறம் பிப்ரவரி மாசத்துல வருது. அதுக்குள்ள நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க கிளம்பணும். ஆகையினால கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் முடிச்சுடுங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இருந்தாலும் 20 லாஸ்ட் டேட்ன்றத மனசுல வச்சுங்க. அது மாதிரி எல்சிபிஏ இதெல்லாம் கூட
எல்லாமே 20க்குள்ள முடிச்சிடுங்க. 25ன்றது டெட்லைனா வச்சுங்க. வேற ஏதாவது இருக்காங்க சார் அறிவிப்பு? இல்ல சார், அதான் சார். வேற எதுவும் ஓகே, மங்கள வாழ்த்து. திங்கள் மும்மாரி பெய்க திருவரும் வளர்க செங்கோல் நன்கிணி தரிசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள ரத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சம்யக் தர்ஷன். வணக்கம் சார். சமயம் சார்.